பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஜெபத்துக்காக நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனும் நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. இந்த நாளில் கர்த்தாவே எங்களை அற்புதமா அதிசயமா ஆச்சரியமா வழிநடத்தினரே ஒரு தெய்வீக கிருபை தான் கர்த்தா எங்களை தாங்கிக்கின்றது கர்த்தாவே. ஆண்டவரே யாருக்கும் கிடைக்காத மாபெரும் சாக்கியத்தை கர்த்தாவே இதனால் எங்களுக்கு கூட்டி கொடுத்துறே உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. எங்களை ஒரு நிமிஷம் கர்த்தாவே நீங்கள் கண்ணோக்கி பார்க்க போகிற தயவுக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. எங்களை எதற்காக அழைக்கிறோ கர்த்தாவே ஆண்டவரே அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்றி வல்லவராக கர்த்தாவே. ஆண்டவரே ஆபிரகாம் அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு கர்த்தாவே. மோசே அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு கர்த்தாவே. அந்த எபிரேயர் புருஷன் கர்த்தா எவ்விதமா வைராகத்தோடு இருந்தாலும் கர்த்தாவே அத்தனை வைராகத்துக்கு அத்தனை விசுவாசத்தை கர்த்தாவே இந்த கடைசி நாட்களை கர்த்தா எங்கள் பதில் கொடுக்க போறதாக நீ கர்த்தாவே. உன்னோட ஸ்தானத்தில் நீ சரியா நின்றது போல கர்த்தாவே எங்களோட ஸ்தானத்தில் கர்த்தாவே கிறிஸ்துவ நீ சரியாக நீ பொறுத்து போறதாக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே மறுபடியும் பிறக்காவிட்டால் கர்த்தாவே தேவனோட ராஜ்யத்தை காண முடியாது சொன்னதுமா கர்த்தாவே முதலாவது கர்த்தா கிறிஸ்துவனை தான் பிறக்கத்தக்க கிருபை போறதாக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே விசேஷமா பாடத்தில் மூன்று கர்த்தா ஒப்பு ஜெபிக்கிற கர்த்தாவே நீ முற்றிலும் நீ அபிஷேகம் போறதாக நன்றி கர்த்தாவே. என்னோட மெய்ப்பெரும் கர்த்தா ஒப்பு ஜெபிக்கிற கர்த்தாவே ஆட்டுக்குட்டி என்ன கர்த்தா என்ன பேச சித்து கொண்டிருக்கிற கர்த்தாவே கிறிஸ்துவனை பேச போறதாக நன்றி கர்த்தாவே. இந்த கடைசி காலத்துல கர்த்தாவே நாங்கள் கடைசி மணி நேரத்தில் நிற்கிற கர்த்தாவே ஆண்டவரோட வருகை கர்த்தாவே சமயமா இருக்கிற கர்த்தாவே எழுதப்பட்ட வார்த்தையில கர்த்தா நிற்க கர்த்தா எங்களுக்கு பலனை கொடுக்க போறதாக நன்றி கர்த்தாவே. சிம்சோனுக்கு கர்த்தா ஒரு விசை இறங்குனது போல கர்த்தாவே ஆண்டவரை எங்களுக்கு நீங்க இறங்கி கர்த்தா உதவி செய்ய போறதாக நன்றி கர்த்தாவே. கேட்டது கொஞ்சம் கர்த்தா கேட்கணும் அநேக கர்த்தாவே எல்லாவற்றையும் கர்த்தா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அழகான ஒரு இனிமையான மகிமையான பாடல் பாடுகிறது. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மகிமையானவர்
விதமாக ஆசீர்வதிக்கப்பட்ட சமூகத்தில் நாம் ஒன்று கூடுவது நிச்சயமாக ஒரு மகத்தான சாக்கியம். இந்த சமூகத்தில் விசுவாசத்தோடு ஒன்று கூடி இருக்கிறதா நாம் ஒவ்வொரு கருத்து விதமாக ஆசீர்வதிப்பாராக. சமசமம் நிச்சயமாகவே தேவைய வெளியேற்ற கேள்விக்காகவும் நம்மை பாதுகாப்பதற்காகவும் நன்றியுள்ளவராக இருக்கிறோம். அவன் நான் முன்பு அறிவித்தது போல அருமையான ஊழியக்காரர் பாஸ்டர் ஐசர் வசந்தகுமார் அவர்கள் ஆரோக்கியத்துடன் நலத்துடன் இருக்கிறார்கள். அவர்கள் நல்ல முறையில் தேடி வருகிறார்கள். ஆகவே நிச்சயமாகவே தேவனுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். அமிதமாகவே மேலும் இரண்டு அருமையான சகோதரிகளுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். அருமையான சகோதரி மோசி விட்டர் அவளுக்காகவும் அருமையான சகோதரி எக்ஸிபா பாரிச்சாளர் அவர்களுக்காக கூட நீங்கள் தொடர்ந்து ஊக்கமாக ஜெபிக்கும்படியும் கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். தாமே அவளுக்கு தொடர்ந்து நல்ல பலத்தையும் அவளுக்கு விசேஷ விதமாக அருமையான சகோதரி மோசி விட்டர் அவர்களுக்கு தேவ தாமே நல்ல முறையில் சுதந்திர சரத்தை கட்டளையிட்டு தாயம் செய்யும் விதமாக அவளை வேறு பிரிக்கும் வரை தொடர்ந்து ஊக்கமான ஜெபங்களில் அவளுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்கள் அன்பு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் தொடர்ந்து ஜெபியும் சீக்கிரத்தில் இந்த லாக்டவுனெல்லாம் முடிந்த பிற்பாடு தேவனுடைய விளையாட்டு கிருபைக்குமான பாஸ்டர் ஐசர் வசந்தகுமார் அவர்கள் நம்ம மத்தியில் வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நீங்கள் ஜெபியுங்கள். விளையாட்டு செய்வது நாம் நம்புகிறோம். நான் அதை விசுவாசிக்கிறேன். நிச்சயமாகவே அவன் ஒரு அருமையான ஊழியக்காரர். இந்த பாடத்தின் மத்தியிலும் கூட தொடர்ந்து அவர் தன்னுடைய கடமைகளை சரியாய் செய்கிறதான் அவர் தேவ மனுஷர் கர்த்தர் அருமையான சகோதரியும் அருமையான ஊழியக்காரனையும் அவருடைய குடும்பத்தையும் அபரிதமாய் அவருடைய சபையாரை கூட அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அருமையான ஊழியக்காரனை நான் நிச்சயமாக சமூகத்தை நிச்சயப்பட விரும்புகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் அருமையான ஊழியக்காரனை அபரிதமாய் ஆசீர்வதித்து அவர் உயர்த்துவாராக. இப்பொழுது கூட தொடர்ந்து தேவன் அவருடைய வார்த்தையின் விசுவாசமாக இருக்கிறதான யாரையுமே அவர் ஆசீர்வதித்து வழிநடத்தி அவரை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அவன் இப்பொழுது இந்த கடைசி காலத்திலே நமக்கு தேவையெல்லாம் ஒன்று மாத்திரமே வார்த்தையின் மேல் உள்ள விசுவாசம் மாத்திரமே நமக்கு தேவையாக இருக்கிறது. அதற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து தேவன் உங்களை நடத்துவராக தேவன் ஆசீர்வதிப்பாராங்க. இப்பொழுது தேவனுடைய வார்த்தை வாசிப்பதற்கு முன்பாக நாம் எழுந்து நின்று ஒரு சிறு ஜெபத்தை எடுப்போம். தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கு முன்பாக நம்ம எழுதுகளை கட்டளை கொடுப்போம். மகாத்மங்களை தேவனாகிய கர்த்தாவே, நீலாண்மை பரலோகப்பிதாவே, இலக்கமிழவரை இலக்கத்தில் ஐஸ்வர்யமிழவரை சிலா காலங்களிலும் உயிரிழக்கிற தேவனை என்று ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்று கூடுவதற்கு பாடிட்டேன் வேறற்ற கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. கடந்த நாட்கள் முழுவதுமாக எங்கள் கண்மணிகள் பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்தினதற்காக நன்றி. இப்பொழுதும் கூட தேவரீக ஆசீர்வதிக்கப்பட்ட சமூகத்தில் கர்த்தாவே, இதோ என்னுடைய ஜபங்களை கேட்டு தேவரீக கர்த்தாவினுடைய ஊழியக்காரர்களை நீ சுகமாக்கியதற்காக நன்றி. கர்த்தாவை அவர் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்ப செய்வதற்காக நன்றி. நீ அவருக்கு கொடுத்த சுத்தத்திற்காக, உடன்பலத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக, உலகத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் சந்தோஷத்தோடு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய ஊழியத்தையும் அவருடைய குடும்பத்தாரையும் அவருடைய சபையாரையும் நிறைய விதமாய் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து கர்த்தாவை அவருடைய சபையார் தேவரீர் கர்த்தா விசுவாசத்தில் தொலைந்து போகாமல் தொடர்ந்து அவர்கள் ஊக்கமாய் தேவரீ அவர்கள் நிலைநிற்க தேவரீர் கர்த்தாவை அவருடைய ஊழியக்காரருடைய இயல்பு நிலைக்காக அவர்கள் காத்திருக்க உதவி செய்கிறாங்க. தேவை எல்லாவற்றையும் சிந்தியும் தேவரீர் கர்த்தாவை அருமையான சகோதரி மரியாதை கர்த்தாவை கொடுத்த சுகத்திற்காக நன்றி. தொடர்ந்து அவரை ஆசீர்வதித்து நடத்துகிறாக. ஒரு தேவ கிருபை தேவரீர் சபையோடு இருப்பதாக. அருமையான கர்த்தாவை சகோதரி விக்டர் மர்சி விக்டர் அவர்களுக்காகவும் அருமையான சகோதரி எப்சிபா பாரிச்சாளர் அவளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். தேவனுக்கு இன்றைக்கும் தெய்வீக சுகம் அளிக்கிற தேவன் அவருடைய ஆசீர்வதியும் தாவே நமக்கு பயந்தவரை நீ உங்கள் தூதர்கள் சூழ தாரை வரைக்கும் விடுவிக்கிற தேவன். ஏதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வேலையிலே எனக்காக கூட ஜெபியுங்கள் என்று யாராவது நம்முடைய இருதயத்தில் விண்ணப்பம் அளிப்பார்களானா, இப்பொழுது அவர் கரங்களை உயர்த்துவார்களானா, தேவனின் கர்த்தாவே உயர்த்தப்படுகிற கரங்களை நீர் அறிந்திருக்கிறீர். தேவனின் கர்த்தாவுடைய நீதியுள்ள விண்ணப்பங்களுக்கு பதில் தருவீராக. அவருடைய தேவை எதுவோ அதை சந்திக்க வல்லவராக இருக்கிறீர். தயவாக நீங்கள் சந்திப்பீராக. தேவன் கர்த்தாவே ஏதோ தேவைகளோடு ஏதோ கர்த்தாவே ஏதோ விண்ணப்பங்களோடு இருக்கிறதா இந்த ஜனங்களை சந்திப்பீராக. அவருடைய ஆசீர்வதியும் அவருடைய தேவையை சந்தியும் குறைகளுக்கு விசேஷத்துக்கு நிறைவாகும் கர்த்தாவே. ஏதோ தேவனுடைய வார்த்தையை கர்த்தாவை வாசிப்பதற்கு முன்பாக எங்கள் தலைகளோடு கூட எங்கள் இருதயங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தாவை ஒப்புவிக்கிறோம். கர்த்தாவே தேவனின் கர்த்தாவுடைய வார்த்தை எதுவாக இருந்தாலும் கர்த்தாவை நல்ல இருதயமாகிய நிலத்திலே கர்த்தாவை விழுந்து தேவனின் நூறாக பலன் கொடுக்க உதவி செய்வீராக. கர்த்தாவை ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவுடைய தருணத்திலே இதோ இந்த வார்த்தையோடு நீர் இந்த ஆசிரத்தை கூட்டும் கர்த்தாவின் ஆத்மாக்கு தேவரது பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக நீரிடப்பட்டு பேசுவீராக. விசேஷ விதமாக நான் அல்ல, இந்த கர்த்தாவை இந்த சிறு பாண்டத்தை நீ பயன்படுத்தும் கர்த்தாவை நீர் இடைபடும் கர்த்தாவை இந்த ஜனங்களை
தேவன் கர்த்தாவுடைய வார்த்தையின் மகத்துவத்தில் வெளிப்பட்டு அவரை ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர் நடத்த பலப்படுத்தும் கர்த்தாவே, முடியவர் தெய்வீக பிரசன்னம் கிருபையும் எங்களோடு இருந்து கர்த்தாவே, இந்த சிறு ஆராதனையும் கர்த்தாவே, இந்த காணொலியின் மூலமாக நாங்கள் செல்வட்டும் நீர் மகிமைப்படுவீராக. ஜனடைய இருதயத்தில் நீர் பெருகத்தக்கதாக ஈடுபட்டு பேசும் கர்த்தாவே, முற்றிலும் நடத்தும், முற்றிலும் பொருட்படுத்திக் கொள்ளும். எங்களை படிக்கிறாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனப்பான்மையை வேண்டுகிறோம் ஜீவன தகப்பனே, ஆமென். வேதத்திற்கு ஒரு சிறு பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 10ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை கொண்டு வருகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 10ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்திற்கு கீழே இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியே நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஆமென். கர்த்தர் இந்த வேதத்தை ஆசீர்வதிப்பாராக. பொற்காரனா இந்த அருமையான தேவனுடைய சமூகத்திலே இந்த சிறு வேத பகுதியை நம் தியானிக்க விரும்பும் கர்த்தர் நம்மோடு இருந்து நடத்துவாராக. பெரியமா சொல்றவர்களே, நாம் அறிந்திருக்கிறோம், மறுபிறப்பின் அனுபவத்தை முற்று பெறச் செய்வது 3 கட்டங்கள். முதலாவது நீதிமானாக்கப்படுதல், இரண்டாவது பரிசுத்தமாக்கப்படுதல், மூன்றாவது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுதல். ஆகவே நீதிமானாக்கப்பட்ட அந்த இருதயம், அந்த விளைநிலம், வார்த்தைக்கேற்ற அந்த இருதயம், நீதிமானாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதான முதலாவது கட்டத்தில் இருக்கிறதான அந்த இருதயம் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அத்தகைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை நீங்கள் உடைக்கும் பொழுது அது 30 பலத்தது. நீதிமானாக்கப்பட்ட பிற்பாடு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு இருதயத்திலே, பரிசுத்தமாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறதான ஒரு நிலத்திலே இந்த வார்த்தை வித்தை நீங்கள் போடும் பொழுது அது 60 பலன் தரும். பரிசுத்தாவின் அக்னி அபிஷேகத்தை ஒரு ஆத்மா பெற்றுக்கொண்ட பிற்பாடு இந்த வித்து கேட்ட விளைநிலமாகிய அந்த நல்ல நிலத்தில், அந்த இருதயத்திலே பரிசுத்தாவின் அக்னி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அந்த இருதயத்திலே நீங்கள் தேவனுடைய வார்த்தை போடும் பொழுது 30 அல்ல, 60 அல்ல, 100% 100 பலன் கொடுக்கும். ஆகவே பரிசுத்தாவின் அக்னி அபிஷேகத்தை பெற்ற அந்த ஆத்மா தெரியுமா சொல்றவர்கள் நிச்சயமாக இந்த கடைசி காலத்திலே நாம் அதை நமக்குள்ளாக உறுதி செய்ய வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். என்றால் அவருடைய வருகை மிக சமீபித்திருக்கிறது. அவனுடைய வருகை சமீபித்திருக்கிறது என்று விசுவாசிக்கிற நீங்கள் அந்த வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். பரிசுத்தாவின் அக்னி அபிஷேகத்தை உங்களுக்குள் உறுதி செய்திருப்பதே அவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்பதற்கான சாட்சி. ஒருவேளை சகோதரி பரிசுத்தாவின் அக்னி அபிஷேகம் நமக்குள்ளாக இல்லாத பட்சத்திலே, அதாவது வார்த்தைக்கு 100 தனியாய் நமக்குள்ளாக பலன் இல்லாத பட்சத்திலே, வார்த்தை கேட்டு பலன் கொடுக்க முடியாத பட்சத்திலே, 100 தனியாக 30% அல்ல, 60% அல்ல, 100 தனியாய் பலன் கொடுக்க முடியாத பட்சத்திலே அங்கே ஏதோ ஒரு குறை இருக்கிறது. நாம் இன்னும் வளர வேண்டி இருக்கிறது. ஆகவே நாம் வளர வேண்டி இருக்கிறது என்றால் நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் ஒரு வருகை மிக சமீபத்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு அருமையான மனுஷன் அவரோடு பேசும் பொழுது, அருமையான தேவ மனுஷன் ஒரு சாமத்தில் மூப்பராயிருக்கிற ஒரு மனுஷனோட பேசுகிற ஒரு தருணம் கிடைத்தது. பேசும்பொழுது அருமையான தேவபக்தியில் ஒரு மனுஷன் அவர் இப்படியாக சொன்னார். ஆகவே எடுத்த இடத்துல நம்ம தேவனுடைய வார்த்தையை திணிக்க முடியாது. முதலாவது என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 கிலோ தூக்குற அளவுக்கு எடை தூக்குற அளவுக்கு அவங்க எடையை தரணும். ரெண்டாவதாக அவர்களுக்கு ஒரு 25 கிலோ எடையை தூக்குற அளவுக்கு அவங்களுக்கு வலு தரணும். அப்போதான் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு 50 கிலோ 100 கிலோலாம் தரணும் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் நம்முடைய நேரத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நம்முடைய காலத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவருடைய வருகை சமீபத்திருக்கிறது என்று சொல்கிறதுனா எப்பேற்பட்ட காரியத்திற்குள்ளாக துவக்க நிலையில் இல்லை. நமக்கு இருக்கிறதான வெளிச்சம் கூட காலை நேரத்தின் வெளிச்சம் அல்ல, மதிய நேரத்தின் வெளிச்சம் அல்ல, சாயங்கால நேரத்தின் வெளிச்சத்தில் ஜீவிக்கிறேன் என்று விசுவாசிக்கிற நாம் ஒவ்வொருவரும், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய ஜீவியத்தின் நிலைமையை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இந்த கொரிந்தியர் நிச்சயமாகவே தீர்க்கதரிசியாக சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாவில் இருந்த
அவர் சபைகளுக்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். எபேசுவிலே இருந்த சபைகளுக்கு அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். நாம் அறிந்திருக்கிறோம், எபேசுவிலே இருந்த சபையில் எபேசு பட்டணத்தில் இருந்த எபேசு சபை காலத்தில் இருந்த அந்த எபேசு பட்டணத்தில் இருந்த சபை விசுவாசிகள் தேவனுடைய வார்த்தையை துரிதமாய் பிடித்துக் கொண்டார்கள். தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். துரிதமாக தேவனுடைய வார்த்தை முடியாமல் ஜெயித்தார்கள். ரோமபுரியில் இருந்த விசுவாசிகளும் கூட தேவனுடைய வார்த்தை கேட்டபடியாக அவர்கள் ஜீவிக்க ஆரம்பித்தார்கள். திருவிழா சொல்லும் பொழுது ரோமபுரியில் இருந்த விசுவாசிகளிடத்திலும் எபேசுவில் இருந்த விசுவாசிகளிடத்திலும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் அவர் வார்த்தை அதிகமாக நேசித்தார்கள். வார்த்தையில அவர்கள் சீக்கிரமாய் அடாப்ட் ஆயிட்டாங்க. வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய ஸ்தானத்தில் சீக்கிரமாய் பொருத்தப்பட்டார்கள். ஆனால் கொரிந்து பட்டணத்தில் இருக்கத்தான விசுவாசிகள் எப்பொழுதுமே பவுலுக்கு அவர்கள் தலைவலியா இருந்தார்கள். அவர் பிரச்சனையா இருந்தார்கள். தெளிவான சொல்லி இப்பொழுது சொல்லும் பொழுது அவர் எப்பொழுதெல்லாம் கொரிந்து பட்டணத்துக்கு வந்தாலும் பவுலானவர் எப்பொழுதெல்லாம் கொரிந்து பட்டணத்துக்கு அவர் வந்தாலும் அந்த கொரிந்து பட்டணத்தில் இருந்த விசுவாசிகள் அவர்கள் சில வகையான சின்ன சின்ன காரியங்களை வைத்துக் கொண்டு, எனக்கு பாஷைகள் பேச தெரிகிறது, எனக்கு ஆவியில் நடனமாட தெரிகிறது, எனக்கு சங்கீதங்களை பாட முடிகிறது, எனக்கு உணர்ச்சிவசப்பட முடிகிறது, இப்படியான சிறு சிறு காரியங்களை வைத்துக் கொண்டு வார்த்தையை பொருந்துவதற்கு தாமதித்தார்கள். பெரியவான் சகோதரி எப்பொழுதுமே பவுலுக்கு அவர்களுடைய தலைவலியாக இருந்தார்கள். Corinthians was always in trouble. Paul, when he came among them, one had a tongue, one had a sound, and one had a feeling and a sensation, and he was always having trouble with these Corinthians, keeping them straight. வார்த்தையின் பிரகாரம் வார்த்தைக்கு ஏற்றபடி அவர்களை நேராக்குவது என்பது பெரும் சவாலாக இருந்தது பவுலுக்கு. ஏனென்றால் அவர்கள் சிறு சிறு உணர்ச்சிகளை பெற்றுக்கொண்டு அப்படியாக அவர்கள் தாமதித்துக் கொண்டிருந்தார்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதற்கு. If you notice, he couldn't teach the Corinthians deep things. ஆழமான காரியங்களை கொரிந்து பட்டணத்திலிருந்த விசுவாசிகளுக்கு பவுலால் பிரசங்கிக்க முடியவில்லை. காரணம் என்ன? They were just a baby fashion. இன்னும் குழந்தைத்தன விசுவாசிகளாக இருந்தார்கள். குழந்தை கேட்டபடியாக அவர்கள் ஜீவித்துக் கொண்டிருந்தார்கள். அடிப்படையில் குழந்தை கேட்டபடியாக என்ன அவர்கள் அடிப்படையிலே அவருடைய அடிப்படை விசுவாசத்தின் அடிப்படையே ரொம்ப சாதாரண ஒரு அடிப்படையாக இருந்தது. குழந்தைத்தனமாக சபை வருவதற்கு யோசித்துக் கொண்டு எனக்கு இது இருக்கிறது அது இருக்கிறது அப்படியே குழந்தைத்தன்மையான இந்த பாணியை அவர்கள் பெற்றிருந்தார்கள். He couldn't go to them in great deep the messages that he did to the Ephesians and he did to the Romans. ஆமென். ரோமபுரியில் இருந்த விசுவாசிகளுக்கும் எபேசுவில் இருந்த விசுவாசிகளுக்கும் பவுல் போதித்த அளவுக்கு ஆழமான தேவனுடைய ரகசியங்களை கொரிந்து பட்டணத்தில் இருந்த விசுவாசிகளுக்கு போதிக்க முடியாமல் போனது. காரணம் என்ன? Because they wasn't able to take it. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான நிலைமை அவர்கள் இல்லை. அதை பிரசங்கிக்கக்கூடியதான நிலைமையிலே கொரிந்து பட்டணத்தில் இருந்த விசுவாசிகள் இல்லை. நிச்சயமாகவே ஒரு காரியத்தை தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடாமல் இருக்கிறதான அந்த நிலைமைக்கு வராமல் இருக்கிறதான சபைக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கொண்டு செல்ல முயற்சிக்கும் பொழுது அது எப்பொழுதுமே குழப்பத்தை கொண்டு வரும். தாவீது தேவனுடைய உடன்படிக்கை படையை கொண்டு வர முயற்சித்தார். ஆனால் அதற்கான இடத்தை அவன் ஆயத்தம் பண்ணவில்லை. இடத்தை ஆயத்தம் பண்ணாம தேவனுடைய பேழையை ரொம்ப ஆரவாரம் பண்ணி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக அவன் கொண்டு வந்தான். அவன் வந்து அந்த பட்டணத்துக்குள்ள வந்த பொழுது எல்லாருக்கும் ஒரே குழப்பம், எங்க வைக்கிறது, எங்க போய் இது நிற்கும். அப்படியே அந்த 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 குழப்பத்திலே பாருங்க, ஒரு தேவ மனுஷன் அவன் கையெழுத்து அந்த பேழை மீது வைத்து தேவன் அந்த இடத்துல அடித்து போட்டார். ஆகவே முதலாவது தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்றால் விசேஷமாக நீங்கள் ஆழமான காரியத்தை உங்களுக்குள்ளாக பெற வேண்டும் என்று விரும்பினால் அதற்கேற்ற நிலைமையிலே நீங்கள் வர வேண்டும். சபையில் அதற்கேற்ற நிலைமையில் இருக்க வேண்டும். அதற்கு முந்தி சபையில பிரசங்கிக்கும் பொழுது நிச்சயமாக சபைக்குள்ளாக குழப்பத்தை கொண்டு வரும். அதற்கேற்ற நிலைமைக்குள்ளாக சபையாக வர வேண்டும். Because they wasn't able to take it, they depended too much upon little sensation and little things like that. சிறு உணர்ச்சிவசப்படுதல், சிறு காரியங்களில் அதிகமாய் அவர்கள் they were dependent, சார்ந்திருந்தார்கள், அதிகமாய் சார்ந்திருந்தார்கள். Well, praise the Lord, I got it, I had a revelation come to me, I had a psalm, I had a prophecy. எனக்கு தீர்க்கதரிசனம் வரைக்க முடிகிறது, எனக்கு சங்கீதங்களை பாட முடிகிறது, எனக்கு இது இருக்கிறது, எனக்கு வெளிப்பாடு வந்து விட்டது. Paul said, all these things will save.
இந்த காரியங்கள் எல்லாமே ஒழிந்து போகும். தீர்க்கதரிசனம் ஒழிந்து போகும், வரலாறு ஒழிந்து போகும். அதை நீ நினைவு கொள்ள வேண்டும் சிஸ்டர். Every one of them, they are just not to be trusted too much, and so but what he is trying to get to the church was that anchor where anyway அவன் சபைக்கு ஒரு நங்கூரத்தை கொண்டு வர முயற்சித்துக் கொண்டிருந்தான். சபையை நங்கூரமிடப்பட அவன் அந்த முயற்சித்துக் கொண்டிருந்தான். நங்கூரமிடப்பட்ட சபையாக அதை மாற்றுவதற்கு பவுல் முயற்சித்துக் கொண்டிருந்தான். எதிரே நங்கூரமிடப்பட்ட சபையாக கிறிஸ்துவிலே, வார்த்தையாக கிறிஸ்துவிலே கொரிந்து பட்டணத்தில் இருந்த விசுவாசிகள் நங்கூரமிடப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் முயற்சித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய நிலைமை என்ன? ஆனால் கொரிந்து பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளின் நிலைமை என்ன? அவருடைய மனப்பான்மை என்ன? அவர்கள் பெற்றிருந்த காரியம் என்ன? சிறு சிறு காரியங்களை அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஆகவே because they could do all the rituals and all the orders and everything that God required, and still their hearts wasn't right with God. திருசன சொல்லும் பொழுது எகிப்திலிருந்து தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து வெளியே கொண்டு வந்தார். பலத்த கரத்தினால் ஓங்கி பேச்சினால் விடுவித்து வெளியே கொண்டு வந்தார். வனாந்தரத்தில் நடத்தினார். மேகஸ்தம்பம் அவர்கள் வழிகாட்டினது, அக்கினிஸ்தம்பம் அவர்கள் வழிகாட்டினது. ஆச்சரியமான தேவன். இன்னைக்கு மதியம் வேலையை முடிச்சுட்டு பைக்ல கம்பெனி வரும் பொழுது சரியான வெயில், மதியம் கரெக்டா ஒரு 2 மணி இருக்கும், எக்ஸாக்டா 2 o'clock கம்பெனி பைக்ல வந்துட்டு இருந்தேன். சரியான வெயில். நீ பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே மேகம் எனக்கு மேல போச்சு. இந்த மேகஸ்தம்பம் எனக்கு மேல போன பொழுது ஆச்சரியப்பட்டேன். வெயிலே எனக்கு தெரியல, குளிர்ச்சியா இருந்தது, ரொம்பவே குளிர்ச்சியா இருந்தது. ஒரு ஏற்கனவே ஒரு 10 வினாடி, ஒரு 10 நிமிஷத்துக்கு, ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல அப்படியே அந்த மேகத்துக்குள்ளே போயிட்டு இருந்தேன். ஆச்சரியமான தேவன் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடம் முழுவதுமாக மேகஸ்தம்பத்திற்கு கீழாக வழிநடத்தினார். எவ்வளவு நீதியுள்ள தேவன் அவர். வெயிலே அவங்க மேல பற்றிருக்காது, குளிர்ச்சியா நடந்து போயிருப்பாங்க. ஆச்சரியமான தேவன் அவர். உடனே அது நினைப்பு வந்துச்சு, உண்மையாக இஸ்ரவேலர் எப்படியாக தேவனை ஆராதித்திருக்க வேண்டும். அந்த 10 நிமிஷத்துக்காக தேவனை நான் நன்றி சொன்னேன். கர்த்தாவே, இந்த வெயில இந்த மேகம் எனக்கு மறைச்சிச்சு, நிழல் கொடுத்தது, குளிர்ச்சியா நான் வந்தேன், அதுக்கு நன்றி சொல்றேன். 10 நிமிஷத்துக்கு நான் நன்றி சொன்னேன். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் நடந்தாங்க. அவங்க எவ்வளவு தேவனுக்கு நன்றியுள்ளா இருக்க வேண்டும். ஆனால் அதுக்கு மாறாக still their hearts wasn't right with God. மேகத்தின் கீழாக நடந்தும் கூட, அக்னி ஸ்தம்பத்தின் கீழாக நடந்தும் கூட அவருடைய இருதயம் தேவனோடு ஒப்புரவாகாத ஒரு இருதயமாக இருந்தது. கொரிந்து பட்டணத்தில் இருந்த விசுவாசிகள் அந்த சின்ன சின்ன உணர்ச்சி வசப்படலை அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஆனால் இன்னும் அவருடைய இருதயம் தேவனோடு ஒப்புரவாகாமல் இருந்தது. இஸ்ரவேலர் சொன்ன சாதாரணமா நடக்கல. வனாந்திரத்துல அவர்கள் நல்ல கவனிங்க, பவுல் சொல்லும் பொழுது அவர்கள் என்ன பண்ணாங்க? they took the communion. அவர் ராபோஜனத்தை எடுத்தார்கள். ராபோஜனம் எடுத்தார்களா? நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழ் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள். Is that right? சிவந்த சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள். சிவந்த சமுத்திரத்தினூடாக அவர்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார். ஞானஸ்நானம் பண்ணினார் தேவன். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் கவனிக்கிறீர்களா? சிலர் மாத்திரமல்ல, எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. Sister, ஆகவே we can do many things. We can take communion, we can be baptized, we can come to the church, have our names on the book, or be just as respected and reverent as we can be. சபைக்கு நீங்கள் வரலாம், ராபோஜனத்தை எடுக்கலாம், ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளலாம். கம்யூனியன் ராபோஜனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், ஞானஸ்நானத்தை பெறலாம், சபைக்கு வரலாம். நீங்கள் சபையிலே ஒரு மரியாதையை கூட நீங்கள் பெற்றிருக்கலாம். சபையினுடைய உறுப்பினர் புத்தகத்தில் உங்கள் பெயர்களையும் கூட இருக்கலாம், பெயர்களையும் கூட நீங்கள் பெற்றிருக்கலாம். and still be lost. இவர்கள் எல்லாத்தையும் நீங்கள் பெற்றிருந்தும் கூட நீங்கள் இழக்கப்பட்ட நிலைமையிலே பயணித்துக் கொண்டிருக்கலாம். சிஸ்டர், taking communion doesn't matter. நீங்க வந்து கம்யூனியன் எடுக்கிறீங்களா, அது காரியம் கிடையாது. இந்த சபைக்கு வரீங்களா, அது காரியம் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் சென்று கூட இழக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் ஒரே ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த 20 லட்சம் பேர்ல அந்த அவிசுவாசிகள் இருந்தார்கள், பாவனை விசுவாசிகள் இருந்தார்கள், விசுவாசிகள் இருந்தார்கள். ஆனால் எல்லாருமே அந்த ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். எல்லாரும் குடித்தார்கள். எல்லாரும் மேகஸ்தம்பத்துக்குள்ளாக, எல்லாரும் அக்னி ஸ்தம்பத்துக்குள்ளாக. அப்படி இருந்தும்
அவர்கள் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. அப்படி இருந்தும் அவர்கள் அநேக பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. That's a solemn warning. சபைக்கு இது நிச்சயமாக ஒரு எச்சரிப்பாய் இருக்கிறது. Just rejoice when the Spirit would fall and in a meeting where the word was being preached and our soul would just rejoice with the word and still be lost. லட்சணி கூட்டத்தில் சுவிசேஷ கூட்டத்தில் தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனுஷன் பிரசங்கத்தை பிரசங்கிக்கும் பொழுது நீங்களும் கூட அபிஷேகிக்கப்பட்டவர்களாக கரலை உயர்த்தி ஆமென் என்றும் ஹல்லேலூயா என்றும் நீங்கள் கூச்சலிட்டு களி கூர்ந்து இருந்தாலும் கூட நீங்கள் இறக்கப்பட்டு இருக்கலாம். Still be lost. The rain falls on the just and the unjust. நல்லோர் மேலும் தீயோர் நீதியின் சூரியனை தேவன் உதிக்கப்படுகிறார். அது மழையை வருஷிக்கப்படுகிறார். The same rain that makes the wheat grow makes the weed grow. கோதுமை கொண்டு வருகிற அதே மழையானது பதரை கொண்டு வருகிறது, களையையும் கொண்டு வருகிறது. It's the nature of the product. மழையை பெற்றுக்கொள்வது காரியம் அல்ல. யார் மழையை பெற்றுக்கொண்டார்கள் அது காரியம் அல்ல. It's all about the nature of the product. மழை விழுந்த பிற்பாடு, முளை தெளிவின பிற்பாடு யார் எத்தகைய பலனை கொடுக்கிறார்கள் அதுதான் காரியமாக. It's all about the nature of the product. You have to watch the nature of the product. You have to watch the result of the product. அது எங்க போய் முடிகிறது, அது எதை கொண்டு வருகிறது. You have to watch that. அதை நீங்கள் கவனிக்க வேண்டும் brother sister. It's the nature that's in us that tells what we are. நமக்குள் இருக்கிற காரியம் நாம் யார் என்று சாட்சி வரும். நீ சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, நீ பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நீ யார் என்பதை சாட்சி வரும். If we are not literally born again of the Spirit of God, we are just worshiping in vain. தத்ரூபமாக நிச்சயமாக தத்ரூபமாக நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் உன்னுடைய ஆராதனை எல்லாமே விருதா போகும், விருதாவாக இருக்கும். You have to be reborn. நீ மறுபடியும் பிறக்காக வேண்டும் சிஸ்டர். அது வரைக்கும் உன்னுடைய ஆராதனை எல்லாமே வீணா இருக்கும். We are not going to get a second chance at this. It's just this one time, so you be better real sure. தேவன் இந்த கிருபையை நமக்கு அளித்திருக்க பட்சத்திலே, இந்த ஜீவியத்தை அளித்திருக்க பட்சத்திலே நமக்கு மறுஜென்மம் ஒண்ணுமே கிடையாது, செகண்ட் சான்ஸ் ஒண்ணுமே கிடையாது. நீ ஜீவிக்கிற இந்த ஜீவிய நாளை உண்மையாகவே ரியல் ஷூர், மேக் இட் a real sure. சரியாக நீ பயன்படுத்துகிறாய் என்பது இதுதான். யாருக்கும் தேவன் செகண்ட் சான்ஸ் தரமாட்டார். உண்மையாகவே இது சபைக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. We don't have any second chance. Brother sister, எந்த ஒரு செகண்ட் சான்ஸ் நமக்கு கிடையாது. What about the nature you have inside of you? உனக்குள்ளாக நீ எப்பேற்பட்ட சுபாவத்தை கொண்டிருக்கிறாய், எப்பேற்பட்ட காரியத்தை கொண்டிருக்கிறாய். The Holy Spirit will fall, but by the fruits they are known, say the Lord Jesus. பரிசுத்த எல்லாரும் மேல விழும், ஆனால் அதே கனிகளாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள். அதே கனி end product. முளை தெழும்பும் போது அல்ல, தண்டின் போது அல்ல, பட்டுக்குச்சத்தின் போது அல்ல. The end product, the end result. அப்பொழுது நீங்கள் அவர்கள் யார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். Brother sister, every one of them went to the wilderness. Jesus said, not all that say Lord, Lord will enter in, but the one that the will of my Father which is in heaven. It isn't what you say. You could preach the gospel and still be lost certainly. வனாந்தரத்திலே வெளியே வந்து நடந்த எல்லாரும் அல்ல, அவர் நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிற எல்லாரும் அல்ல, நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிற எல்லாரும் அல்ல. You could preach the gospel and still be lost certainly. நீ சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போன இருந்தும் கூட நீ இழக்கப்பட்டு போவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. பிரீச் பண்றதுக்காக நீங்க சந்தோஷப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் கம்யூனிட்டி எடுக்கிறேன், அது சந்தோஷப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. I coming to the church doesn't matter. அவங்க எல்லாரும் ஒரே கண்களின் கீழாக, ஒரே மேகஸ்தம்பத்தின் கீழாக, ஒரே அக்கினி ஸ்தம்பத்தின் கீழாக அவர்கள் ஞான கண்ணின் தண்ணீரை குடித்தார்கள். அவர்கள் தேவதூதன் அப்பத்தை புசித்தார்கள். They took the spiritual fruit from heaven. தேவதூதன் அப்பத்தை அவர்கள் புசித்தார்கள். Brother sister, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படிப்பட்ட ஜீவித்தை நாம் ஜீவிக்கிறோம், who we are actually. It's something that God has done. தேவன் நம்முடைய ஜீவித்தை குறித்து ஏதோ ஒரு காரியத்தை அவர் செய்திருக்கிறார்.
முன்பாகவே அவர்களை முன்னறிந்து முன்குறித்தார். God has chosen you in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்களை தெரிந்து கொண்டார். ஆமென். அன்பின் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாக இருப்பதற்கென்று உலக தோற்றத்திற்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் அவர்களை தெரிந்து கொண்டார். யாரை? நிச்சயமாக அதை கேட்கிற உங்களை, விசுவாசிக்கிற உங்களை கிறிஸ்துவுக்குள் அவர் தெரிந்து கொண்டார். And presented you as a love gift to Christ. கிறிஸ்துவுக்கு ஒரு அன்பின் வெகுமதியாக தேவனானவர் உங்களை அந்த கிறிஸ்து என்கிற ஆவிக்குரிய மணவாளனுக்கு அன்பின் வெகுமதியாக இந்த சபையாகிய மணவாட்டி அவர் கொடுத்தார். So whom we are? நாம் யார்? Brother sister, a love gift to Christ given by God. தேவன் கிறிஸ்துவுக்கு அளித்த மிகப்பெரிய வெகுமதி. தீர்க்கதரிசி சொன்னார், ரட்சிப்புக்கு அடுத்தபடியாக ஒரு மனுஷனுக்கு தேவன் தருகிற வெகுமதி, மிகப்பெரிய வெகுமதி அவருடைய மனைவி. இயேசுவானவருக்கு ரட்சிப்புக்கு தேவை கிடையாது. அப்ப தேவன் இயேசுவானவருக்கு தருகிற மிகப்பெரிய வெகுமதி யார்டா? Is that right? Yes. Hallelujah. Brother sister, whom we are? உண்மையாகவே நாம் யார்? நாம் எப்படிப்பட்ட ஜனங்கள்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஓ பெரியவன் சொல்லுங்க, இந்த பூமியிலே ஏதோ ஒரு சிறு சிறு புண்ணியத்தை செய்யும்படியாக நாம் தெரிந்து கொள்ளவில்லை. தேவன் ஏதோ சிறு சிறு காரியத்தை செய்து நம்முடைய இருதயத்தை தேற்றிக் கொள்வதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. ஓ பெரியவன் சொல்லுடைய ஊழியக்காரனாக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. இஸ்ரவேலோ அவருடைய ஊழியக்காரன். ஆனால் சபையுடைய மணவாட்டி கிறிஸ்துவுடைய அன்பின் வெகுமதியாக தேவன் சபையை தெரிந்து கொண்டார். எப்பேற்பட்ட சாக்கியம் அது! நிச்சயமாகவே இயேசுவோட ரட்சிப்பு என்பதே தேவை கிடையாது. ஆகவே தேவன் இயேசுவோடு அளித்த மிகப்பெரிய வெகுமதி இந்த அண்ட சராசரத்தை காட்டிலும் மேலான ஒரு காரியம். ரட்சிக்கப்பட்ட அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட மீட்கப்பட்ட அந்த மனவாட்டி கிறிஸ்துவோட வெகுமதி. ஓ பெரியவன் சொல்றது எப்பேற்பட்ட எளிமையான வெகுமதியோ நம்ம அதுக்கு தகுதி உள்ளவர்களா? நிச்சயமாக இல்லை. அதை என்னுடைய கற்பனை கூட என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. நான் ஏற்றுக்கொள்வேனோ இல்லையோ, நீ ஏற்றுக்கொள்வாயோ இல்லையோ, தேவன் அப்படியே என்று தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவின் வெகுமதியாக ஓ இந்த அகில பூமியும் அந்த சராசரி தேவன் சிருஷ்டித்திருக்க ஒரு மகத்தான நோக்கம் உண்டு. கிறிஸ்துடைய மனவாட்டி இந்த பூமியிலிருந்து கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய உச்சக்கட்டமான நோக்கம். ஒரே நோக்கத்திற்காக வானம் பூமியும் ஒழிந்து போகும், ஒழியாதது ஒன்றே அவருடைய வார்த்தை பாகமாய் படைய மனவாட்டி. மனவாட்டி விழுந்து போக முடியாது. ஆமென். ஏனென்றால் இந்த மனவாட்டியை பெறுவதற்காகவே தேவன் அந்த சராசரியை சிருஷ்டித்தார். ஆமென். அந்த பூமியிலிருந்து மனவாட்டியை எடுத்து ஆமென் கிறிஸ்துவை வேறுபட்ட கடத்தில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த மனவாட்டியை தேவனானவர் சிருஷ்டித்தார். இந்த பூமியை சிருஷ்டித்தார். இந்த பூமி சிருஷ்டிக்கப்பட்டதுக்கு ஒரே ஒரு நோக்கம், இந்த பூமியிலிருந்து மனவாட்டியால் எடுக்கப்பட வேண்டும். Is that right? Yes. Whom we are presented you as a love gift to Christ. கிறிஸ்துவுக்கு ஒரு அன்பின் வெகுமதியாக தேவன் உங்களை அளிக்கும்படியாக தெரிந்து கொண்டார். God's calling, election, and if we have the opportunity to become that type of person, how does it sister? நிறைய பேர் ஒரு சபையை டீக்கன் ஆக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிறைய பேர் 30 வருஷம் ஊழியம் பண்ணதுக்கே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓ நான் 30 வருஷம் ஊழியம் பண்றேன், ஓ நான் சபையில ஊழியக்காரனா இருக்கிறேன், ஓ நான் இதை பண்ணியிருக்கிறேன், நான் அதை பண்ணியிருக்கிறேன். ஆனால் நம்மை குறித்து என்ன? கிறிஸ்துவின் வெகுமதி. ஓ பெரியவா சொல்ல, இந்த பூமியிலே எந்த காரியத்தை நீங்கள் பெற்று சாதித்திருந்தும் கூட கிறிஸ்துவின் வெகுமதி ஆகும்படிக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் பெறுவீர்களானால் எப்படியா இருக்கும்? How much worth it would be? How much? What would be the privilege? The slaking எப்படிப்பட்டதா இருக்கும்? கிறிஸ்துவுடைய வெகுமதியாக தேவன் சபை தெரிந்து கொண்டார். Sister, if we have the opportunity to become that type of person, தேவன் வாய்ப்பை உங்களுக்கு அளித்திருக்கிறாரா? சபையை சேர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை தேவன் உங்களுக்கு அளிக்கவில்லை. சபையை நீக்கலாவதற்கான வாய்ப்பை தேவன் உங்களுக்கு அளிக்கவில்லை. சபையை பாடப்படுவதற்கான வாய்ப்பை தேவன் உங்களுக்கு அளிக்கவில்லை. எல்லாவற்றும் கிறிஸ்துவுடைய வெகுமதி ஆகும்படிக்கு தேவன் அழைத்திருக்கிறார். If
have the opportunity to become that type of person and turn it down for little old things of the world. எப்பேற்பட்ட மகத்தான வாய்ப்பை தேவன் உனக்கு அழித்து அதை வெளிப்படுத்தி கொடுத்து, நீ யார் என்று தேவன் உனக்கு வெளிப்படுத்தி கொடுத்து, நீ அவருடைய எலும்பு அவருடைய மாம்சத்தில் மாம்சம் அவருடைய பாகம் தேவன் உனக்கு வெளிப்படுத்தி கொடுத்து, உலக சிறு சிறு காரியத்திற்காக நீ அதை விட்டு விடுவாயானால் நிலைமை எப்படி இருக்கும் சிஸ்டர்? மூன்றாவது வசனத்தை வாசியுங்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே போஜனத்தை அல்ல, ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஸ்பிரிச்சுவல் ஃபுட், எல்லாரும் ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஞான போஜனத்தை புசித்தார்கள் சிஸ்டர். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். ஞான போஜனத்தை புசித்தார்கள், ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். எல்லாரும் ஞானஸ்நானப்பட்டார்கள், எல்லாரும் புசித்தார்கள், எல்லாரும் களி கூர்ந்தார்கள், எல்லாரும் ஆவியில் நிறைந்த நடமாடினார்கள். செங்கடலை அவர்கள் கடந்த பொழுது புதிய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சது. மிரியம் தவறு எடுத்து அவர் ஆவியில் நடனம் ஆடினார். நீதிமானத்தை விட்ட பொழுது sister, they come in and was baptized unto Christ, took on Christ outwardly. வெளிப்பிரகாரமாக ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். கொரிந்தியர்கள் இஸ்ரவேலர்களும் கூட வெளிப்பிரகாரமாக அந்த அந்த மன்னாவை புசித்தார்கள். வெளிப்பிரகாரமாக அவர்கள் நடனம் ஆடினார்கள். வெளிப்பிரகாரமாக professionally had taken him on, intellectually had accepted him. Professionally நாங்கள் இஸ்ரவேலர்கள், professionally நாங்கள் இஸ்ரவேலர்கள் என்று உரிமை கோரினார்கள். intellectually had accepted him. அறிவு கூர்மையினாலே அவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். intellectually அறிவு கூர்மையினாலே இஸ்ரவேலர்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள், கொரிந்தியர்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். But brother, it's a lot more than intellectuals. சகோதரனே, அறிவு கூர்மைக்கும் மேலான காரியங்கள் இருக்கிறது. It goes beyond that. It goes to a genuine birth, not just a mental conception or an emotional work. அது அறிவு கூர்மை அல்ல, அதற்கும் மேலான ஒரு காரியம். It goes into the innermost being of you. உனக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் அவன் தொடப்பட வேண்டும். மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தின் மூலமாக, but a birth, an experience, something that goes plumb down into the heart and change the innermost being, that makes you do things that you would not have done otherwise. உனக்குள்ளாக உடைய இதயத்தின் ஆழத்திற்குள்ளாக சென்று நீ செய்யக்கூடாத காரியத்தை செய்யாதபடிக்கு உனக்குள்ளாக நீ மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும். உடைய உள்ளான மனுஷன் உடைய அறிவு கூர்மை அல்ல, உடைய உள்ளான மனுஷன் மறுபடியும் பிறக்காமல் உடைய அறிவு கூர்மையை வைத்து நீ தேவனை ஆராதிப்பதல்ல. அறிவு கூர்மை வைத்து நான் எப்படி தேவனை ஆராதிக்க முடியும்? ஆராதிக்கிறார். You can do that. Well sister, நான் ஆல்ரெடி அதை சொன்ன, மறுபடியும் சொல்றேன். ஒரு சபையில் நான் பார்த்தேன், அவர் உண்மையிலே விசுவாசிக்கிறார்கள் தேவன். ஆனால் பிரதர் சிஸ்டர், இன்டெலெக்சுவலா நீங்க அவங்க எப்படி விசுவாசிக்கிறாங்க சொல்ல போறாங்க. தேவ விஷயத்தை செய்யறான்னு சொல்லியிருப்பாரு, ஆனால் அவங்க செய்வாங்க. செஞ்சுட்டு அறிவு கூர்மையினால் அவன் விசுவாசிக்கிறது நான் செஞ்சது தப்புன்னு சொல்றதான். நீ செஞ்சது தப்புன்னு சொல்றத அறிவு கூர்மையிலிருந்து நீ சொல்ற, அறிவு கூர்மையா நீ அதை பேசுற, அதை எடுத்துட்டு போற. உன்னுடைய உள்ளான மனுஷனுக்குள்ள அது செல்லும் பொழுது நான் செஞ்ச தப்புன்னு சொல்ல மாட்டேன், நீ அதை செய்யாம இருப்ப. செஞ்ச தப்புன்னு சொல்றது எந்த பிரச்சனையும் கிடையாது. யாராவது செஞ்ச தப்புன்னு சொல்லுங்க, அது அறிவு கூர்மை. தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது அது எப்படி ஹேண்டில் பண்றாங்க பாருங்க. நான் செஞ்சது தவறு ஒப்புக்கொள்வதல்ல, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது சிஸ்டர். ஞாயிற்றுக்கு நாங்க போயிட்டு பூமியை ஒப்புக்கொள்ளும், ஆனாலே நாங்க செஞ்சது தப்புதான், ஏற்றுக்காத தப்புதான், எல்லாரும் ஏற்றுக்கு வரா. உடைய அறிவு கூர்மை அல்ல. Something should go into your inner being. உடைய உள்ளான மனுஷனுக்குள்ளாக ஏதாவது நமக்கு தொடப்பட வேண்டும். உள்ளே நீ மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும் சிஸ்டர்.
நீ அப்படி பிறந்திருக்கும் பொழுது that makes you do things that you would not have done otherwise. இந்த சில காரியத்தை நீ செய்திருக்கவே மாட்டேன். உனக்குள்ள அதை தோற்று உனக்குள்ளாக நீ மறுபடியும் பிறந்திருப்பாயானா அறிவு கூர்மை. அது பேசும்போது அவளை எப்படி சமாளிக்கிறது? அவருடைய அறிவு கூர்மை தான் சிஸ்டர். உடைய அறிவு கூர்மை இல்லை, நீ மறுபடியும் பிறந்தாக வேண்டும் உடைய இருதயத்தில். And when the situation arises, it's the anchor. You don't have to wonder, will I make it? அப்படியான சூழ்நிலை வரும் பொழுது நீ ஆச்சரியப்பட வேண்டியதே இல்லை. என்னால் இதை செய்ய முடியுமா? இந்த காரியத்தை நான் சமாளிக்க முடியுமா? இந்த காரியத்தை நான் எப்படி சமாளிக்க போகிறேன்? நீ ஆச்சரியப்படுவதற்கு அங்கே ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் உன்னுடைய உள்ளான மனுஷனிலே, உன்னுடைய உள்ளான மனுஷன், உன்னுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை நம்புறவிடப்பட்டிருக்கிறபடினாலே உடைய அப்ப அதை யோசிக்க மாட்டேன். அப்படி யோசிக்க மாட்டேன் சிஸ்டர். When the situation arises, it's your anchor. அதுடைய நங்கூரம். You don't have to wonder, will I make it? நான் அதை செய்ய முடியுமா? எனக்கு முடியுமா? ஆமென். அப்படியான நிறைய அப்படியான காரியங்கள். Brother sister, notice they all took communion. அவர்கள் எல்லாரும் ராபோஜனத்திற்குள்ளாக வந்திருந்தார்கள். ஞான போஜனத்தை புசித்தார்கள். ஞான கண்மலை தண்ணீரை குடித்தார்கள். What did it do? That manna fell for Korah and for his group just the same as it did for Moses, Caleb and Joshua. கோராவுக்கும் அவருடைய கூட்டத்தாருக்கும் அந்த மன்னா விழுந்தது. அந்த மன்னாவில் அவர்கள் புசித்தார்கள். அதே மன்னா, அதே ஞானக்கண்களை தண்ணீரை மோசையும் காலேப் யோசுவாவும் கூட அவர்கள் குடித்து புசித்தார்கள். They were all mixed together, all partakers of baptism, all partakers of membership, all partakers of confession, now all partakers of communion. எல்லாரும் பங்கு கொண்டார்கள். மோசே அதை செய்தால் இவர்கள் செய்வார்கள். கோரா கூட்டத்தார், விசுவாசிகள், இந்த பவன விசுவாசிகள். You see, baptism அவர்கள் பங்கு கொண்டார்கள். communion அவர்கள் பங்கு கொண்டார்கள். confession அறிக்கையிடுதல் அதில் பங்கு கொண்டார். எல்லாத்தையும் பங்கு கொண்டார்கள். The same manna that fell on Moses, Caleb and Joshua, it fell on Korah and his group too. அப்படியே கூட்டமாக மேலே அது விழுந்தது சிஸ்டர். எல்லாரும் பங்கு கொண்டார்கள். Therefore the Holy Spirit can fall right in among us the people, and both Christians and lukewarm and half believers and borderline believers will eat the same. எல்லாரும் விசுவாசிகள், அவிசுவாசிகள், பாவனை விசுவாசிகள், கிறிஸ்டியன்ஸ், வெதுவெதுப்பானவர்கள் எல்லாருமே பரிசுத்தாவி விழும்போது அதை அனுபவிப்பார்கள். அதில் அவர்கள் கழிந்து வருவார்கள், அதை அவர்கள் பசிப்பார்கள். But that doesn't mean it yet. ஆனாலும் அது எல்லாம் சரியா இருக்கிறது என்று அர்த்தமாகாது. அங்கே இன்னும் ஏதோ ஒரு குறை இருக்கிறது சிஸ்டர். See what a deep thing this is. It isn't something to be played with. It isn't just going to church. இதை வைத்து விளையாடுவதற்கான காரியம் அல்ல. நம் சபைக்கு போவது மாத்திரம் காரியம் அல்ல. நம் களி கூறுவது மாத்திரம் காரியம் அல்ல. ஸ்பெஷல் மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ணி இந்த பிரீச்சர் நல்லா பேசுறார், ஹalleluya இந்த கரண்டை உயர்த்துவது மாத்திரம் காரியம் அல்ல. Not just being partaking in everything. எல்லாத்திலும் பங்கு கொள்வது மாத்திரம் காரியம் அல்ல. இதுல பங்கு கொள்ளாதவங்க நிறைய பேர், பங்கு கொண்டதே பெரிய பிரச்சனைங்க. எல்லாரும் கடந்து வந்தவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. கம்யூனிட்டி சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணாதது, வார்த்தையே கேட்காது, ஸ்பெஷல் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணாதவங்க. அவ்வளவு சிஸ்டர் ரெட் சமயத்துக்கு இருக்கிறது. சபை நிலைமை பார்த்தீங்களா? Really, it's a divine warning. இது தேவிய நியாயத்திற்காய், தேவிய எச்சரிப்பாய் இருக்கிறது சிஸ்டர். ராப்சருக்கு காத்திருக்கிறியா? You are warned by God. தேவன் எச்சரிக்கப்படுகிறார். It isn't going to church. You see how we base our eternal destination upon a sensation. நம்முடைய நித்தியத்தை, our eternal destiny, eternal destination, நாம் போய் சேரும் இடத்தை, நம்முடைய நம்பிக்கையை, நித்திய நம்பிக்கையை எதிர் மேல வச்சிருக்கப்படுறது சிஸ்டர். நான் கரண்டை உயர்த்தி விட்டேன், என்ன அபிஷேகம் அது மேல வச்சிருக்கிறீங்க. ஒரு நித்திய நம்பிக்கை எது மேல இருக்குது பாருங்க. நான் பேசி சமாளிச்சிட்டேன், அது மேல வச்சிருக்கிறீங்க. This Corinthians
were never anchored in Christ the word. இந்த கொரிந்தியர்கள் இந்த சென்சேஷனை தான் அவங்க உறுதியை பிடிச்சிருந்தாங்க. அது உணர்ச்சி வசப்படுது. ஓ, இது நல்லா இருக்கிறது. ஆனால் ஒரு தேவனுடைய வார்த்தையை இன்னும் நங்கூரம் விடப்பட்டிருக்கிறது சொல்லிட்டேன். Hosea, I know it. Hosea, I know, I got it because I felt the power go through me. I did this. That might be all exactly the truth, and you are still lost. எனக்கு தெரியும், வல்லமை என்னிலிருந்து புறப்பட்டது, வல்லமை எனக்குள் வந்தது, வல்லமை நான் உணர்ந்து கொண்டேன், எல்லாம் சரி, தவறே கிடையாது. ஆனாலும் நீங்கள் இன்னும் இழக்கப்பட்டு இருக்கலாம். வல்லமைக்குள் வந்தது உண்மைதான், நீ தீர்க்கதரிசனம் பேசினதே உண்மைதான், எல்லாமே உண்மைதான். But you are still be lost. ஆனால் இன்னும் இழக்கப்பட்டு சிஸ்டர். ஏனென்றால் அவர்கள் புசித்தார்கள், ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், ஞான போஜனத்தை அவர்கள் புசித்தார்கள், மேகத்திற்குள்ளாக அக்கினி ஸ்தம்பத்திற்குள்ளாக மோசே மூலமாக அவர்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். ஆனாலும் அவர்களில் அநேகம் பேருக்கு தேவன் பிரியமாக இருந்ததில்லை. எப்படிப்பட்ட ஜீவித்தம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது சிஸ்டர்? சென்சேஷன். எனக்கு தெரியும், அதை பெற்றிருக்கிறேன், எனக்கு தெரியும், நான் மனவாட்டி. எதை வச்சு சொல்றீங்க? அப்படியான சொல்வதற்கான நம்பிக்கை உங்களுக்கு எங்கிருந்து வருகிறது? அதை நீங்கள் நிதானிக்க வேண்டும். நான் மனவாட்டி, நான் போய் விடுவேன், நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், நான் இதை பெற்றிருக்கிறேன், வல்லமை எனக்குள் வந்தது, எல்லாம் சரிதான். இந்த நம்பிக்கையை நீங்கள் எது மேலே இருந்து எடுக்கிறீர்கள்? எது மேலே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? வாசிக்கும் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முதலில் வாசிப்போம். நான் மனுஷ பாஷைகளையும் தூத பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. உங்களுடைய விசுவாசம் மலையை பெயர்க்கிறது உண்மைதான். ஆனால் அன்பு உனக்கு இராவிட்டால், அன்பு உனக்குள் இராவிட்டால், what is love? அன்பு என்பது என்ன? charity, love. What is love? Love is God. How does God come to you? By a birth. அன்பு உனக்குள் எப்படி வருகிறது? அன்பு யார்? அன்பு என்னவா இருக்கிறது? தாய் தன் மகன் மீது வைத்திருக்கிற அன்பு இல்லை, அது கிடையாது. அன்பு தேவன் அன்பாக இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தாய் தன் மகன் மீது வைத்திருக்கிற அன்பு அன்புதான். ஆனா இந்த வேதம் அந்த அன்பை குறித்து பேசவில்லை. What is love? Love is God. தேவன் அன்பாக இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது. தேவன் என்னவா இருக்கிறார்? அன்பா இருக்கிறார். அன்பு என்னவா இருக்கிறது? தேவனா இருக்கிறது. தேவன் என்னவா இருக்கிறார்? வார்த்தையா இருக்கிறார். வார்த்தை எனக்குள் இராவிட்டால், தேவன் எனக்குள் இராவிட்டால், அன்பு எனக்குள் இராவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை. ஆனா நீ தீர்க்கதரிசனம் உரைப்பேன். ஆனா மலைகளையும் பெயர்க்கத்தக்க விசுவாசம் உனக்கு இருக்கும். எல்லாவற்றையும் செய்ய முடியும். முன்னால அன்பு உனக்குள் இராவிட்டால் you are in a backslidden condition. விழுந்து போன நிலைமையில் இருக்கிறது சிஸ்டர். அன்பு உனக்கு இராவிட்டால், அன்பு உனக்குள் இராவிட்டால், தேவனுடைய வார்த்தை உனக்குள் இராவிட்டால், தேவனுடைய வார்த்தைக்கான முன்னுரிமை, the first preference, முதல் உரிமை, முன்னுரிமை உனக்குள் இராவிட்டால் you are still in a backslidden condition. ஏதோ ஒரு உணர்ச்சி வசத்தை நீ நம்பி இருக்கிற, ஆனா அன்பே உனக்குள்ள இல்லை. ஏதோ ஒரு உணர்ச்சி வசம் உன்னை நடத்துது. What is love? God is love. How does God come to you? By birth. நீ மறுபடியும் பிறந்தால் ஒழிய தேவன் நமக்குள் வர முடியாது. உன்னுடைய அறிவுக்கு மேல பிரதர் சிஸ்டர், உன்னுடைய மண்டையை தேவன் உபயோகிப்பதில்லை, உன்னுடைய இருதயத்தை தேவன் உபயோகிக்கிறார். தேவனுடைய சிங்காசனம் உடைய சிந்தையில் அல்ல. சதா யோசித்து உட்கார்ந்து கொண்டு எப்படி சரிக்கட்ட யோசிக்க சிஸ்டர். உன்னுடைய வார்த்தை வாய்ச்சாலம், அது நல்லது, அது சரி, எல்லாருக்கும் முன்னிலும் அது உன்னை உயர்த்தும். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் போக முடியாது. இழக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற அதை கத்துக்க சிஸ்டர்.
ஜனங்க உண்மையான காரியத்தை தேடுறாங்க. ஜனங்க ஆண்டவர் ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க சிஸ்டர். இந்த செய்தி ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. செய்தியில் இருக்கிறவங்க சரியா இருந்தாங்க, ஜனங்க செய்தி ஏத்துக்குவாங்க. நிறைய விஷயத்தை பேசுறதுக்கு தைரியமே கிடையாது. ஆனா தீர்க்க ஒரு செய்தி சொன்னார். ஒரு யூத ரபி கிட்ட சொன்னார், சுவிசேஷத்தை பிரசங்கித்த பிற்பாடு யூத ரபி கிட்ட கேட்டார், இதெல்லாம் உண்மையை ஏத்துக்கிறீங்களா? அவர் சொன்ன, நான் ஏத்துக்கிறேன். ஒரு வழியா யெகோவா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஏத்துக்க வச்சுட்டார். தீர்க்கதரிசி ஏத்துக்கினார். அப்ப நீங்க ஏன் போய் உங்க ஜனங்கிட்ட பிரசங்கிக்க கூடாது சொன்னார். அது பிரசங்கித்தா எனக்கு சபையில இருந்து அனுப்பிடுவாங்க, அவனை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படணும். தீர்க்கதரிசி அந்த மனுஷன்கிட்ட சொன்னார், அப்படி நான் ஒன்றும் சாப்பிடணும் அவசியம் கிடையாது. அந்த மாதிரி பொய்யை பிரசங்கித்து, உண்மையை மறைத்து பொய்யை பிரசங்கித்து, இல்லாதது இருக்குன்னு சொல்லி இருக்கிறத இல்லைன்னு சொல்லி நான் சாப்பிட்றதுக்கு பதில் உப்பு பிஸ்கெட்டே தண்ணியை குச்சி நான் வாழ்ந்துருவேன். அப்படி என்ன வாழ்ந்து நம்ம என்னத்தை சாதிக்க போறோம்? ஜீவித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்துட்டு அவரை விட்டுட்டு அப்படி என்ன ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை? இந்த செய்தி உண்மையா? நான் கண்ணால பார்த்தேன். தேவனுக்கு எவ்வளவு மனவேதனையா இருக்கும் நினைச்சேன். அவன் கேட்கிறாங்க, நாங்க செய்யறோம், நீங்க இன்னும் அதை எடுக்கலையேன்னு கேட்டாங்க. நான் கண்ணால பார்த்தேன். எங்க கிட்ட கேட்கறீங்களே, நாங்க அதை எடுக்கிறோம், ஆனா நீங்க என்ன எடுக்கலையே. தீங்கி சொன்னது 100% சரி. ஆனா ஜனங்க எப்பொழுதுமே பாஸ்டர் கை காட்டுவாங்க. Is your life totally matched with the word? Are you telling your life with the word of God? உன்னுடைய ஜீவித்தை தேவனுடைய வார்த்தையோட நீ ஒப்பிட்டு பார்த்து அதை சரிசமமாக்கி கொடுக்கிற ட்ரை பண்ணிக்கிறியா? You have to look into that. அது நீ மிக ஜாக்கிரதையா இருக்கணும். நான் போய் யோசிச்சேன், அப்படி என்ன கோச்சிங் அவங்க சபைக்கு வரலன்னா கூட பரவாயில்ல, எனக்கு எதுவுமே இல்லை கூட பரவாயில்ல, தீர்க்கதரிசியை உப்பு பிஸ்கொத்தை சாப்பிட்டு ரெடியா இருந்த நாளை ஏமாத்தோம். அதோட சிறுமையா எல்லாம் கிடைச்சா கூட பரவாயில்ல, நான் சாப்பிட்டு இருந்துக்குவேன். What kind of life you live? எப்படிப்பட்ட ஜீவித்தை ஜீவிக்கிறேன்? அவங்க போன பிறகு நீ எடுக்கிறதுலாம் முக்கியம் இல்லை. அவங்க இருக்கும்போது நீ என்ன பண்ண? அதுக்கப்புறம் நிறைய சபை கட்டுறது. அந்த கொரிந்தியர்கள் போலதான் சபை இருக்குது. இன்னும் சபை கட்டின்னு இருக்கிறோம். ரோமர்களுக்கும் எபேசியர்களுக்கும் ஆழமான காரியங்களை பவுல் நம்ம உபதேசித்துக் கொண்டிருந்தார். இன்னும் எவ்வளவு காலம்? சபைக்கு சீக்கிரத்துல வாங்க, டயத்துக்கு வாங்க, ஆளுமை மிஸ் பண்ணாதீங்க, கம்யூனிட்டி சர்வீஸ் மிஸ் பண்ணாதீங்க. நாங்க எந்த சபைக்கு ஒப்பாய் நம்ம இருக்கிறோம் நீங்களே நிதானித்துக் கொள்ளுங்க. அந்த ரோமர்கள் இருந்தாங்க, ரோமாபுரியில் விசுவாசிகள் அங்கே இருந்தார்கள். அவர்கள் ஆழமான காரியத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அங்கே சுவிகார புத்திரனை குறித்து தேவர் அந்த சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவிர்த்து பிரசவப்படுகிறது தேவபுத்திரன் வெளிப்படுவதற்கு பவுல் தேவபுத்திரனை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். எபேசியருக்கு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் உங்களுடைய சுவிகார புத்திரன் கிறிஸ்துவுக்குள் முன்குறித்தார். ஆழமான காரியங்கள் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் இங்கே கொரிந்தியர்கள் பாருங்க, what kind of life we did? எப்படிப்பட்ட ஜீவிதம் ஜீவித்துக் கொள்வது சிஸ்டர்? எல்லாரும் புசித்தார்கள், எல்லாரும் பானம் பண்ணினார்கள். இந்த காரியம் அது கிடையாது சிஸ்டர். He is warning those Corinthians, be careful what you are doing. இந்த கொரிந்தியர்களை தீர்க்கதரிசியானவர் பவுலால் எச்சரித்தார். கொரிந்தியர்கள் எச்சரிப்பாக இருந்தது. இன்னைக்கு சபைக்கு அது எச்சரிப்பாக இருக்கிறது. be careful what you are doing. எதை குறித்து நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீ ஜாக்கிரதையோட இருக்கிறாய் சிஸ்டர். இந்த மோசே தேவன் அழைத்தார். வேதம் போதிக்கிறது, பரிசுத்தவான்கள் பூமியை நியாயத்திருப்பார்கள் என்று அறியுங்களா? தேவ தூதர்களும் கூட உங்களால் நியாயத்திருக்கப்படுவதாக இருக்கு. அந்த நிலைமையில் நம்ம இருக்கிறோமா? ஒருத்தவன் நியாயத்திருக்கிற முதல்ல அவன் நியாயத்திருக்கப்படக்கூடாது. அதனால நம்ம இருக்கிறோமா? Are we living in that condition? தேவ தூதர்களை நியாயத்திருக்க நம்ம பரிசுத்தவான்கள் நியாயத்திருப்பார்கள் என்று வேதம் போதிக்கிறது. பூமியை பரிசுத்தவான்கள் நியாயத்திருப்பார்கள் என்று வேதம் போதிக்கிறது. மோசேயின் கரத்தில் தேவன் அந்த நியாய தீர்ப்பின் கோலை கொடுத்தார். அவன் வானத்தை நோக்கி உண்டாக கிடந்தது என்று சொன்ன போதெல்லாம் அந்த நியாய தீர்ப்பு எகிப்து மீது விழுந்தது. ஆனால் அந்த நியாய
நியாயத்தீர்ப்பின் கோலை அவருடைய கையில் எடுப்பதற்கு முன்பாக தேவன் அந்த கரத்தை சுத்தப்படுத்தினார். முதலாவது அவருடைய கரத்தை எடுத்து மடியிலே போடும்படி சொன்னார். மடியிலே போட்டார். போட்டதை வெளியே எடுத்தார். குஷ்டப்படுத்தி போயிருந்தது. வெண் குஷ்டத்தால் அவனுக்கு நிறைந்திருந்தது. பாருங்க, தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் கோலை பிடிப்பதற்கு முன்பாக தேவன் சொன்ன மறுபடியும் உன் கையை உடைய மடியிலே போடு. மோசே தன்னுடைய இருதயத்திற்கு கீழாக அவன் போட்டான். இருதயத்திற்கு கீழாக மோசே தன்னுடைய இருதயத்திற்கு கீழாக தன்னுடைய கரத்தை போட்டான். போட்டது மறுபடியும் எடுத்த பொழுது அது சொஸ்தமானது. அப்பொழுது அந்த நியாயத்தீர்ப்பின் கோலை தன் கரத்தில் எடுப்பதற்கு ஆயத்தமுள்ளவனாக இருந்தான். அப்பதான் அதுக்கப்புறம் தான் மோசே கிட்டே தேவன் நியாயத்தீர்ப்பின் கோலை கொடுத்தார். அதுக்கு முன்பாக தேவன் கரத்தை சுத்தமாக்கினார். Brother sister, like every man is to begin with a sinner by nature. ஆகவே எந்த மனுஷனும் அவருடைய துவக்கம் ஒரு பாவியாக இருக்கிறது. There is no way around it. You are born in sin, shaped in iniquity, come to the world speaking lies. பைய பேசும்போது அக்கிரமத்தில் உருவாகி அப்படியே இந்த பூமிக்கு ஒரு பாவியாக நீ வந்த. ஆனால் you might have been dedicated on the altar of your mother's church. You might have been sprinkled. You might have been this, that, but you are a sinner to begin with. Oh, sister, நீ இன்னும் உடைய தாய் சபையிலே நீ அபிஷேகிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டு நீ தெளிப்பு ஞானஸ்நானம் அதை இதை நீ பெற்று எதை பெற்றதாலும் சரி sister, you are still in a sinner to begin with. இன்னும் ஒரு பாவியாக இருக்கிற துவக்க நிலைமையில எதை பெற்றது ஒரு பாவியாக தான் இருக்கிற. ஆனால் then there is another. God said, put your hand back into your bosom over his heart. He put his hand again, and the commission of God where he was bought from. First, his hand is leper. You were bought forth by God for a sinner, not by choice, by nature. Then you go back again, and when he come out, the hand was clean and perfect, showing that this hand, before it could wave the judgment rod, had to be cleaned hand before it could wave it. தோக்க நிலைமையில அப்படியாக நீ பாவியா வந்த. நீ விரும்பி அல்ல, not by your choice, by your nature. சுபாவத்தினால் நீ பாவியாய் வந்த. ஆனால் நீ தேவனுடைய இருதயத்திற்கு கீழாக செல்லும் பொழுது, தேவனுடைய இருதயத்திற்கு கீழாக, யார் தேவனுடைய இருதயம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வார்த்தையாக இருக்கிறார். ஆமே, நீ வார்த்தைக்கு கீழாக செல்லும் பொழுது, வார்த்தைக்குள்ளாக செல்லும் பொழுது, வார்த்தைக்குள் சென்று ஆமே தேவனுடைய வார்த்தையாக சுவாசங்களிலிருந்து வேறுபடுத்தி வரும்படி உங்களை அழைக்கிறது. தேவனுடைய வார்த்தை வேறுபடுத்தலும் தண்ணீராக இருக்கிறது. தாமதை திருவசனமாக தண்ணீர் மொழியாக சுத்திகரித்தால் வேதம் போதிக்கிறது. ஆகவே அந்த சுத்த ஜலத்திலே நீ கழுவப்பட்டு தேவனுடைய வார்த்தையால் கழுவப்பட்டு வார்த்தைக்குள்ளாக சென்று நீ வெளியே வரும் பொழுது இப்போது நீ பழைய பாவையாய் அல்ல. ஓ, அந்த கரத்தை தேவன் குணமாக்கி இருந்தார். Before it could be any minister, any teacher, யாரா இருந்தாலும் சரி, மோசே தேவன் சுத்தமாக்கின பிற்பாடு நியாயத்தீர்ப்பின் கோலை கொடுத்திருப்பாரா? இன்னைக்கு எந்த பிரீச்சர், எந்த போதகர் யாராலும் சரி அவர்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். அவர்கள் சுத்தமாகாமல் நியாயத்தீர்ப்பின் கோலை அவர்கள் வீச முடியாது, பிரயோகிக்க முடியாது. மிக ஜாகிரதையாக sister. I heard someone singing and said, I have my testament. And turn on and read a scripture preached from the first psalm. Blessed is the man that sitteth not in the seat of the scornful, walketh in the way of sinner. You know who he was? That rock and roll guy, Jimmy Osborne from the radio preaching the gospel. Can you hear sister? ஜிம்மி ஆஸ்பான் என்கிற ஒரு மனுஷன் ரேடியோவில் என்னுடைய சாட்சியை நான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அருமையாக ஒரு பாடலை பாடினார். அது என்ன பாடினா, துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழிகள் இல்லாமல் பரிசக்கார உட்கார இடத்தில் உட்காராமலும். அது சொல்றது யாரு? ஜிம்மி ஆஸ்பான். ஜிம்மி ஆஸ்பான் யாரு? ஒரு போதுகிற பாடகர் எனக்கு தெரியல. ஆனால் அவருடைய சபையில பயங்கரமா டான்ஸ் ஆடி சபை விசுவாசிகளை வெளியாக்கி எல்லாரையும் ஆட வச்சு சபை விசுவாசிகளுக்கு பிரதர் சிஸ்டர் நல்லா கவனிங்க, அந்த ஆத்மா தேவனை காண முடியாது. சில காரியங்கள் செய்யறதுக்கு அது ரொம்ப அச்சப்படும். பாரு, வேதத்தை வாசிக்க சொல்ல சபையில டக்குனு அது வாசிப்பாங்க பிலீவர்ஸ். ஆனால் சபையில டான்ஸ் ஆடின்னு சொல்லிப்பாரு.
டக்குன்னு எந்த மில்லியரும் ஆடவே மாட்டாங்க. ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க. பரிசுத்தாவின் சூழல் வருகிற வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க. டக்குன்னு ஆடிட மாட்டாங்க. எப்படி ஆனந்தம் அவங்களுக்கு. ஆனால் இன்னைக்கு போதகர்கள் பார்க்க அந்த அந்த விசுவாச ஆத்மாவை அவங்க சின்ன பின்னமாக்குறாங்க. ஆட வைக்கிறாங்க. தாறுமாற அவங்க வந்து ஸ்டெப்ஸில் போட்டுக்கிட்டு உங்களுக்கு தெரியாது மட்டும் கிடையாது. நிறைய காலத்தில் பார்க்குறீங்க. இஷ்டப்படி ஆடி இருக்கிறாங்க சிஸ்டர். ஆனால் கடைசியில் என்ன வார்த்தை சபை பிரசமா துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிப்புடைய வழி இல்லாமலும் பரியாசக்கார உட்கார நடத்தி உட்காராமலும். நீ போய் உட்காரு. எல்லாத்தையும் உள்ளத்தின் வண்டிய நீ வெளியே போட்ட அவசியமே கிடையாது. எல்லாமே உள்ள இருக்கு. அவளை பத்தி நமக்கு எதுக்கு? நம்ம என்ன பண்ணி நடக்கிறோம்? வேத போதிக்கிற துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும். எங்க நிற்கிறது சிஸ்டர்? பரியாசக்காரர்களுக்கான இடத்தில் நீ ஒரு நல்ல கிறிஸ்தவனா இருந்தா நீ எங்கெல்லாம் போய் உட்கார்ந்து கொஞ்சம் நிதானி வச்சுட்டு அதை நிதானிச்சாலே போதும். மனம் திரும்ப வேண்டும் என்ற எண்ணமே உனக்கு வந்துடும். கொஞ்சம் நீ நிதானி. நீ எங்கெல்லாம் போய் உட்கார குடிச்சுட்டு அரை போதையில முக்கா போதையில முழு போதையில ஆனந்தம் நீ உட்கார. நீ உட்காந்து அவ்வளோ கூட நீயும் சேர்ந்து சிரிக்கிற. வேதம் போதிக்கிறது ஒரு உண்மையான கிறிஸ்தவன் அப்படி செய்ய மாட்டான். துன்மார்க்குடைய ஆலோசனை அவன் நடக்க மாட்டான். பாவியுடைய வழியிலே அவன் நிற்க மாட்டான். பரியாசக்காரன் உட்கார இடத்துல அவன் உட்கார மாட்டான். பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்கார மாட்டான். நாங்கள் எந்த பரியாசக்காரன் உட்கார இடத்துல நாங்கள் உட்கார்ந்தோம் நீங்க கேட்குறீங்களா? எனக்கு தெரியல சிஸ்டர். உண்மையான கிறிஸ்தவனுக்கு எலெக்ஷன் பூத்தில் என்ன வேலை எனக்கு தெரியல. உண்மையான கிறிஸ்தவனுக்கு கட்சி மீட்டிங் என்ன வேலை எனக்கு தெரியல. உங்க கட்சி நீங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சொல்லி ஆஸ் அ பிலீவர் நீங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. எங்க கட்சி இயேசுவை ஏற்றுக்குதுன்னு சொல்லிட்டு இயேசு வரைக்கும் நான் உங்க கட்சியை கொடி நான் தூக்குறேன். உங்க கட்சி கொடி நான் தூக்குறேன். இங்க நிறுத்துறேன். இந்த கட்சி இயேசுவை ஏற்றுக்குச்சுன்னு சொல்லிட்டு தேவன் இந்த இந்த பிலீவர்ஸ் நீங்கள் உறுப்பினராக இருக்கிற கட்சிகள் எந்த கட்சி முதல்ல கடவுள் இருக்குன்னு சொல்றாங்க. வேதம் போதிக்கிறது தேவன் இல்லை என்று தேவன் இல்லை என்று மதிகெடுத்த இருந்தத்தில் சொல்லிக் கொடுக்குறான். நீ எங்க போய் நிக்கிற? எங்க போய் நீ உட்கார சிஸ்டர்? உனக்கு கொஞ்சம் மாற்றம் அந்த ஆவிக்குரிய உணர்ச்சி உனக்கு கொஞ்சம் இருக்கணும் சிஸ்டர். நம்ம எங்க போய் நிற்கணும்னு சொல்லிட்டு நீ 20 வருஷம் கிறிஸ்டியன் பிரோஜனம் கிடையாது. நீ 50 வருஷம் கிறிஸ்டியன் பிரோஜனம் கிடையாது. எங்க போய் நிற்கிற? வாட் யூ ஆர் டூயிங்? உடைய கால்கள் எங்கே நிற்கிறது? வேத போதிக்கிறது துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும். மெசேஜ் பிரிவு கலெக்ஷன் பூத்தில் என்ன வேலைன்னு எனக்கு தெரியல. அவங்க யாரு? இயேசுவான பிரசங்கம் பண்றாங்களா? அது ஊழியத்தை செய்யறாங்களா? என்ன வேலை? அப்பொழுது தேவன் எனக்கு கூட இருக்கிற இதப்படுற சிஸ்டர் சொல்லுங்க. எந்த கட்சி இயேசுவோட அறிக்கைப்படுது? இன்னைக்கே சொல்லுங்க. அந்த கட்சியில் நான் அடிப்படை உறுப்பினர் சேர்றேன். அந்த கட்சி கொடியை நான் தூக்குறேன். அவங்க கடவுளே இல்லைன்றாங்க. உங்களுக்கு என்ன சிஸ்டர் அந்த வேலை? I'm asking you. நாத்திகர்கள் விஞ்ஞானத்தை நம்புறவங்க. வேதம் எப்போதும் விஞ்ஞானத்தை எதிர்க்கிறது. அப்ப நீ யாரை எதிர்க்கிற? யார் ஊழியம் பண்ற? மருத்துவர் அடக்கம் பண்ணட்டும். நீ என்னை பின்பற்றி வான்னு சொன்ன இயேசுவானவர். அவங்க போய் இந்த வேலையை செய்யட்டும். உன் வேலை என்ன? வாட்ஸ் யுவர் ரோல்? whom do you serve in your life? யார் நீ சேவையுடைய ஜீவிக்கிற சிஸ்டர்? திருநாளுடைய ஆலோசனை இல்லாம தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றியா? உன்னை தேவன் அன்பின் வெகுமதியாக கிறிஸ்தவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டார். What kind of life you live? நீங்க எனக்கு சொல்லுங்க. அந்த கட்சி நான் ஏற்றுக்கிறேன். அந்த கட்சி நான் தூக்குறேன்.
நீங்களும் இடறி போய் ஆண்டவர் ஏற்றுக்க வேண்டும் என்று எண்ணம் உள்ளவர்களை நீங்கள் இடர்களுக்குள்ளாக இருக்கிறீர்கள். அது சிஸ்டர், எப்படிப்பட்ட நிலைமையில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்? நிலைமை என்னவா இருக்கிறது? What's happened? It's because people are unstable on the word of the living God. இன்னுமாய் தேவனுடைய வார்த்தையிலே அவர்களால் முழுமையாக நிலைநிற்க முடியவில்லை. They are unstable. தேவனுடைய வார்த்தையில் அவர்களால் முழுமையாக நிலைநிற்க முடியவில்லை. They are unstable. ஒரு சிச்சுவேஷன் பொழுது they are wondering, will I make it? ஆச்சரியப்படுறாங்க, ஓ இதை என்னால் செய்ய முடியுமா, இந்த சூழ்நிலை சமாளிக்க முடியுமா, இந்த சூழ்நிலை ஜெயிக்க முடியுமா? They are still wondering. உனக்குள்ளாக மறுபிறப்பின் அனுபவம் இருக்குமானால் இந்த காலத்தை ஜெயிப்பேன். உனக்குள்ளாக இருக்குமா, அதை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு சும்மா லிட்டில் சென்சேஷன் எல்லாத்தையும் போய் பண்ணிட்டு இது வந்து ஒரு சின்ன உணர்ச்சி வசப்பட்டு கத்துறது கிடையாது சிஸ்டர். We are still under the sensation. இன்னும் நாம் உணர்ச்சி வசத்தின் கீழாக இருக்கிறோம். We are not yet anchored in the word. நாம் இன்னும் வார்த்தையில் நங்கூர விடப்படவில்லை. அன்பு நமக்குள் இராவிட்டால் நாம் ஒன்றும் இல்லை. நாம் அன்னதானம் பண்ணினாலும் என்னுடைய சரீரத்தை சுத்தரிக்கிறது நான் கொடுத்தாலும் அன்பு எனக்குள் இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. வார்த்தை எனக்குள்ள இராவிட்டால், நித்திய ஜீவன் நமக்குள் இராவிட்டால் ஒன்றும் இல்லை. சிஸ்டர், ஒரு அருமையான நபர் சொன்னாங்க என்கிட்ட, வந்து அவங்க வேற சபையை சேர்ந்தவங்க, அவங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அவர்களோட சகோதரி. அவங்க சொன்னாங்க, நான் ஒரு இடத்துக்கு போகும்போது பப்ளிக்ல என்ன தூஷணம் பண்ணிட்டாங்க, தூஷணமா பேசிட்டாங்க மனுஷன் சொல்லி சொன்னாங்க. ஒரு சிஸ்டருக்கு பப்ளிக்ல என்ன வேலை? அந்த சகோதரி கிட்ட சொல்லும் பொழுது நான் சொன்னேன், நம்ம சபைக்கு இல்லை, நான் சொன்னேன் உங்க ஸ்டாண்ட் நீங்க இறங்கினதுனால தான் இந்த நிலைமை உங்களுக்கு வந்தது சிஸ்டர், உங்க ஸ்டாண்டில் நிலைநில்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன். உண்மையில என்ன சொல்றது கூட அந்த சகோதரிக்கு புரியல. அவங்க அது புரியலன்றது பின்னாடி தான் இன்னொரு சகோதரி மூலமா நான் கேள்விப்பட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம இறங்கிட்டோம்ன்றது நமக்கு என்னன்னு தெரியல. வாட்ஸ் யுவர் ஸ்டாண்டர்ட்? ஒரு சிஸ்டருக்கு பப்ளிக்ல என்ன வேலை? அந்த மனுஷன் தூஷணமா பேசினா நீ என்ன தேவடி வார்த்தை சொல்றதுக்கு போனியாங்க? எதுக்கு போன? உனக்கு என்ன வேலை வேலை சிஸ்டர்? அதுக்கப்புறம் எனக்கு சமாதானம் வேணும்னா எப்படி பிரதர், எப்படி தேவ சமாதானத்தை நீ கேட்கிற? உனக்கு அது தப்புனே தெரியலையா? ஒரு ஸ்திரியானவர் எப்படி இருக்க வேண்டும் என்று வேற போதிக்கலையா? நீ அதை செய்றியா? மாஸ்கிங் யூ பிரதர் சிஸ்டர். எதுக்கு போன? சூசைட் சொல்ல போனியா? எதுக்கு போன? ஜெபத்துக்கு போனியா? நீ உண்மையிலே தேவனுக்காக போயிருந்தும் நாம வெட்கப்படுத்திருந்தானா நீ சந்தோஷப்பட்டிருப்ப. ஆண்டவருக்காக நான் இந்த காரியத்தை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு மனவேதனை வருதுன்னா நீ ஆண்டவருக்காக போற. What's the matter with many of these churches today? You get some of these little old boogie out of these places out here. A little old girl that's out singing and doing all this here rock and rolls one night, and she comes to the altar, and the next night you got her up singing a special. ஒரு சிறிய ஸ்திரீ அவள் போயிட்டு சிங்கிங் என்று சொல்லப்படுவதான அந்த ஆட்டங்கள் நடனங்கள் எல்லாத்தையும் ஆடிட்டு ராக் அண்ட் ரோல் டான்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஏதோ ஒரு நாள் வந்து வீடு அழைப்பு கொடுக்கும்போது வந்து உட்காந்துருவாங்க. உடனே சபையா அவங்க மனமாற்றம் அடிச்சுட்டாங்க, அவங்க ஒரு ஸ்பெஷல் சாங் கொடுங்க. வாட் வி ஆர் டூயிங்? நம்ம சபையில ஒரு காரியம் நடந்தது. புதுசா ஞாசனம் எடுத்த ஒருத்தர் அதாவது ஞாசனம் எடுத்தார். அதுக்குள்ளே அவர் எதை செய்ய சொல்ல மேல வர்றது கீழே போறது இதெல்லாம் அவங்க செய்ய சொன்னாங்க. அமைதியா இருந்தது. கடைசியில பெரிய பெயர் பயங்கரமான பெயர் அப்படி
ஒரு பேய் நம்ம சபையில் இருந்ததே கிடையாது. இருந்திருக்கலாம் போல எனக்கு தெரியல. அப்படி ஒரு பேய் அது எடுத்தது ஓட்டம். அது தீங்கு சொல்ற சிஸ்டர், பிரதர், ஐ டெல் யூ, he would never do it here. No indeed. He's got to study to prove himself a man of God and find out. அவன் நிலைநிற்க வேண்டும். ஞானசாரத்தை பத்தாது, தன்னை தேவகுமாரனாக அவன் நிரூபிக்க வேண்டும். எப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ளாக? நிச்சயமாக தீங்கு சொன்ன சரிதான். நமக்கு இன்னும் கொம்பு மட்டும் தான் வளரல, எண்ணங்கள் எல்லாம் புடைத்து போயிருக்கிறது. ஒரு சபையில சொன்னாங்க, எங்க ஃபேமிலி மெம்பர் தான் இருப்பாங்க, உங்களுக்கு அப்படின்னு சொன்னது யாரு? என்ன தேய்ச்சி நீ சொல்ற வார்த்தையில் இருக்குதா? வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தன்னை அந்த மனுஷன் நிரூபிக்க வேண்டும். ஞானசாரத்தை பத்தாது. You have to believe each and every word of God. விளையாட்டு என்ன சிஸ்டர்? You are just playing in the church. நமக்கு எல்லாம் தெரியும், நம்மளால எல்லாம் முடியும். அந்த மாதிரி நம்ம நினைச்சாலும் விழுந்துடுவோம். நம்ம நினைக்கிறத காட்டில பல லட்சம் மடங்களுக்கு மேல பின்னாடி போய் விழுந்துடும். நம்ம எப்பவுமே கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையா இருப்பதே நல்லது. தேவன் நம்ம உயர்த்தும் போது கூட என்னை பொறுத்த மட்டும் நான் கீழவே இருக்க விரும்புகிறேன். அப்படியே அடிக்கடி ஊழியனாக தேவனுக்காக நான் மேலே போயிட்டு கீழே விழுந்தா நம்மளால தாங்க முடியாது. சின்னாபின்னமாயிடுவாங்க. ஒரு சின்ன சேஃப்டி டெஸ்ட் பண்ணாங்க. ஒரு வாட்டர் மெலன் வச்சுட்டு இவ்வளோ ஹைட்ல இருந்து 50 அடியோ 100 அடியோ இவ்வளோ பெரிய போல்ட்டு ஒரு எப்படியும் ஒரு 100 to 150 கிராம் எடையோட போட்டாங்க. அந்த வாட்டர் மெலன் ஸ்ட்ரைட்டாக வந்து விழுந்தப்போ அப்படியே அது உள்ள விழுந்து அந்த அந்த வாட்டர் மெலன் தர்பூசணி அப்படியே சுக்குனராக போயிடுச்சு. நான் நினைச்சேன், போல்ட்டு விழுந்ததுக்கே மனுஷனுடைய தலைப்பு இருக்குது, மனுஷன் மேலே இருந்து விழுந்த என்னத்துல வந்து நான் நினைச்சேன் வாட்டியும். இட்ஸ் ரியலி ஹாரிபிள் திங். மோசமான காரியம் அது. திங்ஸ் சொல்லியிருக்கிறார், quiet things are big things. Just be quiet. அமைதியா தேவன் உன்னை எதுக்கு முன்குறிச்சாரோ ஜோப் பண்ணி கேள்வி கட்டாமே நான் எதுக்கு முன்குறித்தீர், அந்த வேலையை நீ போய் அப்படியே செய். உன்னை எப்படி உயர்த்தணும் தேவனுக்கு தெரியும். அதுபடி அவசரப்பட்டு நீ எதையும் செய்யாத. Don't do anything. நான் எத்தனை எல்லாத்தையும் நீங்க எப்படி பண்ணி அவங்க சொல்லினே இருக்க மாட்டேன். ஐ வில் வாட்ச். அமைதியா பார்ப்பேன் அது எங்க போய் முடியுதுன்னு சொல்லிட்டு. உண்மையாகவே பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு ஒரு மனுஷன் ஒரு விஷயத்து காரியத்தை செய்யும் பொழுது அது நிலைநிற்கும். எண்ணம் படைச்சி கொம்பு வளர் நிலைமையில நெஞ்ச நிமித்தி இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா அது இப்படிதான் போய் முடியும். கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகள் போல சட்டையில் எடுத்து எழுப்புவாங்க. அப்படி நம்ம செய்ய வைக்கிறது எது? அந்த லிட்டில் சென்சேஷன் தான். உனக்கு அந்த சின்ன சென்சேஷனே எங்களுக்கு பண்ணுது. ஆனால் தேவனுடைய வார்த்தை நிறைவானது வரும்பொழுது குறைவானது உடைந்து போகும். பூட்ஸ் காலியாக போகும்போது கண்ணாபின்னா சத்தத்தை கடற்கடா கண்ணாபின்னா சத்தத்தை உண்டு பண்ணணும். ஆனால் அது ஃபுல் லோடில் போகும்போது சத்தமே அது இருப்பார். இனிமையாக அது பாடணும். ஏன்னா அது ஃபுல் லோட் இருக்குது. அப்படியே தேவன் நமக்குள் வருவாராக. அன்பு நமக்குள் இராவிட்டால் அந்த காலி கூட்ஸ் மாதிரி தான். ஓசைகள் கைத்தாலும் போல வெற்காலம் போல நம்ம இருக்கும். அது நடக்குது. சீரியஸ் வச்சே கருமையா சொன்னார். வெடிப்புல தொட்டி அது குறித்து நீங்க ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி இட்ஸ் லீக்கிங். இட்ஸ் அ லீக்கிங் கண்டிஷன். இந்த ஸ்தாபனங்கள், இந்த அரசியல் எல்லாம் வெடிப்புல தொட்டிகள். இட்ஸ் ஆல் பீன் லீக்கிங். எஸ்பெஷலி இந்த ஸ்தாபன அரசியல் நம்ம பொறுத்து ஒன்னாயிட்டதுனால நான் ரெண்டு ஒன்னா சொல்றேன். இட்ஸ் பீன் லீக்கிங். லீக் ஆகுது. நான் திங்க் சொல்றேன், நீ அதுக்குள்ள எதை போட்டாலும் அது வெளியே போயிடும். நிலைமைக்காது. இஸ் தட் ரைட்? ஒழுங்கி வெளியே போயிடும். It's all been leaking, brother, sister. உடைய எஃபர்ட் நீ அதில் போட்டுனா வெளியே போயிடும். உடைய டைம் நீ அதில் போட்டுனா வெளியே போயிடும். உடைய ஸ்ட்ரென்த் அதில் போட்டுனா வெளியே போயிடும். ஈவன் இஃப் யுவர் மணி அதில் போட்டுனா வெளியே போயிடும். I tell you, he would
never do it here. No, indeed. He's got to study to prove himself a man of God. தன்னை தேவ மனுஷனாக தேவ குமாரனாக நிரூபிக்க வேண்டும். He has to prove that. கடிந்து கொள்ளுதல். He has to go through the chastisement. அவதரத்துக்குள்ளாக சிக்ஷைக்குள்ளாக சென்றாக வேண்டும். அந்த சிக்ஷை நம்முடைய ஒரிஜினல் கலரை கொண்டு வரும். அதற்கு முன்னாடி நம்ம ஏதோ அவசரத்தை செய்யக்கூடாது. We don't believe in this here overnight jumping around like this. ஒரே இரவுல எகிரி குதிக்கிறதுல நம்ம நம்பது கிடையாது. அப்படிலாம் யாரும் மாற முடியாது. That's all worldly sensation. எல்லாமே ஒரு உணர்ச்சி வசப்படுது. That's what's got the church in the condition in it's in today. இந்த நிலையில தான் சபை இன்னைக்கு இருக்குது சிஸ்டர். We need truth. This word is truth. That's right. The hand that sways this judgment rod must be a clean hand. Absolutely. அந்த மனுஷன் இந்த செய்திக்கு இந்த சத்தியத்தை நாம் நிலைநிற்க வேண்டும். இந்த சத்தியத்தை நாம் நிரூபிக்க வேண்டும். பாருங்க, they wasn't converted from their heart. அவருடைய இருதயத்திலிருந்து அவர்கள் இன்னும் மாறவில்லை. They wasn't converted from their heart. ஜனங்க பாருங்க, தேவனுடைய வார்த்தை still they are unstable in the word of God. தேவனுடைய வார்த்தை இன்னுமாக அவங்க நிலைநிற்கல. அதே ஆர்டினரி they are still unstable. ஏழாம் கிளாஸ் படிக்கும்போது சிஸ்டர் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் சொல்றேன். ஒரு மேரேஜ் நான் போயிருந்தேன். 7 நான் போயிட்டேன். அப்போ நம்ம சர்ச் வீரர்கள் வந்திருந்தாங்க. அவங்க ஏற்கனவே என் வயசு இருக்கும். அவங்க ஒரு சகோதரி கார் டெக்கரேட் பண்ணதுக்கு ரோஸ் எல்லாம் வச்சாங்க லைனா. அந்த கார் டெக்கரேட் பண்ணவங்க அவங்க ஒரு சிஸ்டர். அந்த ரோஸ் எடுத்து வந்து என்ன பண்ணாங்க, நம்ம சர்ச் வீரர் தலையில வச்சாங்க. அவங்க அதை ஏற்றுக்கிறான்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் வேணான்னு சொல்லலை. அவங்க அமைதியாக நின்றாங்க. அப்போ நான் சொன்னேன், அது முதல்ல எடுங்க. நான் இப்போ 7ஆம் கிளாஸ் படிச்சேன். நான் கேட்டேன், நம்ம சர்ச் பில்லிங்ஸ் யாரா பார்த்தா என்ன வருது அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு அந்த வயசில் அப்படி தான் கேட்க தோணுச்சு. தேவன் பார்த்தா என்ன வருது நான் கேட்கல. நம்ம சர்ச் பில்லிங்ஸ் யாரா பார்த்தா என்ன வருது அப்படின்னு நான் கேட்டேன். நான் எடுக்க சொன்னேன். உடனே அவங்க எடுத்துட்டாங்க. இந்த ரோஸ் அவங்க தலையில் வைக்கவே இல்லை. பிரதர் சிஸ்டர், நமக்கு நிச்சயமா அதுக்காக நான் 100% சரியில்லை சொல்லலை. நமக்கு தேவன் எதை வெளிப்படுத்தி கொடுத்தாலும் முதல்ல அதை நீங்கள் நிற்கணும். இந்த செய்தியெல்லாம் கேட்டுட்டு என்ன இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு கொண்டாட்ட மாதிரி கொண்டாடி போகிறது இல்லை சிஸ்டர். இட்ஸ் ஆர் லைஃப். இதுதான் நம்முடைய ஜீவியமே. இதுதான் என்னுடைய ஜீவனே. ஏனென்றால் நான் உடைய எலும்பில் எலும்பு மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறேன். நான் அவருடைய பாகமாய் இருக்கிறேன். நான் தேவனால் கிறிஸ்துவுக்கு அல்லப்பட்ட அன்பின் வெகுமதியாக இருக்கிறேன். வாட்ஸ் அ பிரிவிலேஜ். எப்பேற்பட்ட ஸ்லாக்கியம் அது. என்னை தேவன் கிறிஸ்துவுக்கு அன்பின் வெகுமதியாக கொடுத்தார். இப்போ ஏற்கனவே நான் காலேஜ் போயிட்டு இருக்கேன். காலேஜ் போகும்போது ஒரு பெரிய தலைவர் ஒரு விசுவாசிக்கு வந்தாங்க. அப்ப அந்த பிரேயர்ல நம்ம கிட்ட கேட்டாங்க, இது சரியான்னு கேட்டாங்க. அவங்க எனக்கு ரொம்ப வேதனைப்பட்டாங்க. நான் சொன்னேன், அவன் பண்ணது தப்பு தான். அடுத்த நாள் எனக்கு ஃபோன் வந்துச்சு. என்னப்பா எங்களை பற்றி நீ அவங்க வீட்டில் போய் பேசினியா? நான் அப்போ எதுவுமே பேசல. ஆனால் பேசுனது உண்மை. நான் சொன்னேன், அது தப்பு தான். தேவனுக்கு நீ முன்னுரிமை கொடுக்கிறாயா? கிறிஸ்தவ நீ சொல்லிக்காத. அது மட்டும் அமைதியா இரு. அவங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாரு. அப்போ காலேஜ் படிச்சுட்டு அதே காலேஜ் படிக்கும்போது இன்னொரு அனுபவம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ஊர்ல. திருப்பி சொல்றாங்க, எதாச்சும் ஒரு டவுன் நான் எடுத்து மேலே போட்டேன். அது ஒரு பெரிய கட்சிக்கார போட்ட டவுன் அந்த கவனிக்கல. ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், அட பாவீங்களா, நீங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க கரெக்டா துண்டத்தை மேல போட்டுருக்குற அப்படின்னு கேட்டார். நான் அப்பதான் கவனிச்சேன். உடனே சொன்னேன், நான் துண்டத்தை மேல போட்டேன். உங்களை மாதிரி கட்சி கூடி கம்பி முடிச்சுன்னு தெரு வருஷத்துல நான் அப்படியே கேட்டேன். அவர்கிட்ட அவர் அமைதியாக வாய் மூடிட்டு போயிட்டேன். அந்த மனுஷன் இன்னும் ஊர்ல இருக்கிறார். அதனால மனுஷன் நான் சொன்னேன், நான் அது கிடையாது.
பிரதர் சிஸ்டர், தேவன் நமக்கு வெளிப்பாடு கொடுக்கும்போது we are still in an unstable condition. நான் ரொம்ப சாங் லீட் பண்ணுறேன் சர்ச்சில். ஆனால் சாங் லீட் பண்ணுறதுக்கு 2 சான்ஸ் 3 சான்ஸ் கிடைச்ச போது நான் உண்மையாக இருந்தேன். நான் பாடும்பொழுது தேவன் பிரசன்னத்தை ஜனங்கள் உணர்ந்தோன்னு நான் ஜோம் பண்ணிட்டு பாடுவேன். ஜனங்கள் பிரசன்னத்தை உணர்ந்தாங்க. இட் ஹேப்பன். இன்னைக்கு நிறைய சமையல் சாப்பிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு என்னமோ அவங்களுக்கு அந்த விருப்பமே இல்லாத மாதிரியும், சபையினமோ ஒரு கட்டாயமாக அவங்க கொண்டு வந்து அவங்க தான் பாட்டாதான் சபையை ஓடுன்ற நிலைமையும் அப்படி ஒரு எண்ணத்தில் அவங்க வந்து செய்கிறாங்க. சிஸ்டர், ஒரு ப்ரேயரே கிடையாது, ஒரு எஜுகேஷனே கிடையாது. நான் சொல்றேன், அப்படி ஒரு எண்ணம் நமக்கு இருக்குமானால் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாம் ஒரு தேவன் பிள்ளைகளை உள்ள பண்ணவளராக இருக்கிறார். நான் ஒரு வேலை ஆலை கிடையாது தேவனுக்கு. தேவன் என்னை முன்குறிக்காவிட்டால் என்னை தூக்கி போட்டு அவரை வேற என்ன வைப்பார். நான் காலேஜ் போகும்போது சிஸ்டர், காலேஜ் போவேன். போயிட்டு கரெக்டாக நீங்கள் ஈவினிங் என்னாச்சும் ஒரு ஹவுஸ் விசிட் ஏதோ ஒரு ப்ரேயர் மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னால் சைக்கிளில் போயிட்டு காலேஜ் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஏறி கடகடன்னு முடிச்சுட்டு வருவேன். வந்து பாதியில் அந்த ப்ரேயரில் அந்த கடைசி வரைக்கும் விழிப்பாக உட்காந்துட்டு சைக்கிள் மிஷின் வந்து உட்காந்துட்டு வேர் மிஷின் உட்காந்துட்டு எல்லாம் மிஸ் பண்ணிட்டு போவேன். இன்னைக்கு ஜனங்க வாலிப பசங்க அவங்க எந்த நம்பிக்கையில அவ்வளோ துடுக்கா அவசரப்பட்டு பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. எதுல நின்று நம்ம பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல சிஸ்டர். இந்த தலைமுறை நான் பார்க்கிறேன். எந்த நிலைமையில் இருக்கிறது சிஸ்டர்? உனக்கு உண்மையாகவே இன்னர் மோஸ்ட் பீயிங் ஆஃப் யுவர் செல்ஃப், உன்னுக்குள்ள இருக்கிறதான அந்த உள்ளான மனுஷனுக்குள்ள ஏதாச்சும் நடக்கணும். அங்க நடக்கும் பொழுது அது உடவே விடாது, அது டிப் பண்ணிட்டே இருக்கும். இட் வில் ஆல்வேஸ் பி டிகிங் யுவர் செல்ஃப். ஜீலே இல்லை, பேஷனே இல்லை. அவங்க என்ன பாடுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. என்ன பண்ற நீ? They wasn't converted from their heart. அவருடைய இருதயத்தில் அவர்கள் மாறவில்லை. What God is perfect. ஆனால் பாருங்க பிரதர் சிஸ்டர், இருதயத்தில் அது மாற மாட்டாங்க. இருதயத்தில் மாறதுவங்க தான் கண்ணா பின்னாடி எல்லா கேள்வி எழுப்பி நிற்பாங்க. ஏன் இதை பண்றீங்க? ஏன் அதை பண்றீங்க? நீங்க இதெல்லாம் பண்றீங்க, நீங்க ஏன் இதெல்லாம் பாக்குறீங்க? உங்களுக்கு என்ன தேவன் மேல விசுவாசம் இல்லை? அப்படியே கேள்வி கேட்கிற ஒருத்தர் கூட இன்னும் அவங்க மறுபடியும் பிறகு நானே தர்மா சொல்ல முடியும். What God does is perfect. தேவன் எதை செய்தாரோ அது பரிபூர்ணமானது. We ain't got no business with our minds putting anything to it. தேவன் செய்த காரியத்தில் எதையாவது போடுவதற்கு நம்முடைய சிந்தை நுழைப்பதற்கு எந்த பிசினஸ் வேலையும் நமக்கு கிடையாது. Just leave it the way it is. தேவன் அதை எப்படி செய்தாரோ அதை அப்படியே விட்டுடு. God did it. God said it. That's settled. தேவன் அதை சொன்னார், தேவன் அதை செய்தார், கதை முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் நீ எதை யோசிக்காத, அதுக்கப்புறம் தேவையான எதை எதுவும் கேட்காத. Just take it. அது அப்படியே எடுத்துக்கோ. If I could explain it, then I would be equal with God. தேவன் செய்த ஒரு காரியத்தை நானாகிலும் வேறு யாராகிலும் விவரிக்க முயற்சித்தால், அதை எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணால், see, I will be equal to God. ஏன்னா அது தேவன் பண்ணார். தேவன் பண்ணது நான் உட்காந்து நீங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா நான் என் தேவனுடைய இணைய உயர்த்தின அர்த்தம். You be better careful. அப்படிலாம் பண்ணதுபடி நீங்கள் ஜாக்கிரதை சிஸ்டர். I can't explain it. I just believe it. அதில் விவரித்து சொல்வதற்கான நேரம் வேறு என்னுடையதல்ல. அதை அப்படியே விசுவாசிப்பது மாத்திரமே என்னுடைய வேலை. நீங்க பாருங்க, நம்ம எல்லாம் மறிக்கும் தருவாய். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த ஞானக்கர்மலை தண்ணீரை குடிப்பதற்கு முன்பாக அவர்கள் எப்படி இருந்தார்கள்? மறிக்கும் தருவாயிலே தாகத்துக்காக அவர்கள் முறுமுறுத்தார்கள். தேவன் மர்மரிங் மோசஸ் அண்ட் காட். மோச இடத்துல தேவனுக்கு முன்பாக அவர்கள் முறுமுறுத்துக் கொண்டிருந்தார்கள். தாகத்தால் மறிக்கும் தருவாயில் அவர்கள் இருந்தார்கள். மறிக்கும் தருவாயில் இருந்த அவர்களுக்கு தேவன் ஞானக்கர்மலை தண்ணீரை குடிக்க கொடுத்தார். Is that right? கணக்கச்சிதமாக நமக்கு இது சரியாக பொறுத்திருக்கிறது. திருப்பத்தில் உருவாக்கி பொய்களை பேசுபவனாக இந்த பூமிக்கு வந்த நான்
ஜீவனை இழந்தவனாக வந்த நான், மரிக்கும் தருவாய் இருந்த நீ, சபை மரிக்கும் தருவாய் இருந்த சபைக்கு தேவன் ஞான கண்மலையின் தண்ணீரை குடிக்க கொடுத்தார். அந்த கண்மலை கிறிஸ்துவாகிய வார்த்தை. How could we drink from that rock and then not be right in our heart? அந்த கண்மலையின் தண்ணீரை கொடுத்த பிற்பாடு நம்முடைய இருதயத்தில் எப்படி நம்ம சரியில்லாதவர்களாக இருக்க முடியும்? They are trusting because they had a little funny feeling, because they spoke with tongues. Oh, நான் பாஷையில பேசினேன். Just little funny feeling. Oh, எங்க அம்மா எங்களை எப்படி வளர்த்தாங்க, எங்க அப்பா எங்களை எப்படி வளர்த்தாங்க. நீ எப்படி வளர்ந்த? நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? What you are doing? Where you are going? At which place you are standing? நாம் சண்டே கிளாஸ் ஒழுங்கா போகணும், நாங்கள் இதை பண்ணோம், நாங்கள் அதை பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? Corinthians, the book of correction, திருத்தலை கொண்ட புஸ்தகம். நிச்சயமாகவே தேவனுடைய வீடு திருத்தப்படுகிற ஸ்தலம். தேவன் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். தேவன் நம்மை மறுரூபமாக்க விரும்புகிறார். சிஸ்டர், இந்த பாருங்க, அவர்கள் மரிக்கும் தருவாயில் இருந்தார்கள். அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டது, அவர்களுக்கு ஜீவன் தேவைப்பட்டது. அவர்கள் ஜீவனை பாதுகாப்பதற்கு அவர் தண்ணி குடிச்சே ஆக வனாந்தரத்தில். கவனிக்கிறீர்களா? நீங்கள் அழிந்து போகாமல் இருப்பதற்காக நித்திய ஜீவன் உங்களுக்கு தேவை. அந்த நிலைமையிலே அந்த கண்மலையின் தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். இந்த வார்த்தை தண்ணீரை, இஸ் தட் ரைட்? எனக்கு நல்ல இருக்கிறது ஏன்னு எனக்கு தெரியல. மேபி வெளிவசிங்க இல்லை, நீங்க வீட்டில் எந்த நிலைமையில கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த ஞான கண்மலையின் தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். நல்ல கவனிப்பது சிஸ்டர், இலவசமாய் நாம் அதை பெற்றோம். இலவசமா நாம் அதை பெற்றோம். அழித்து போகும் நிலையில் இருந்ததுயா நம்ம நான் நித்திய ஜீவன் இழந்தவனாக பாவத்தின் சம்பளத்தை சேர்த்துக் கொண்டு மரணத்தை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தேன். அழியும் தருவாயில் இருந்தேன். எனக்கு அந்த கண்மலையின் தண்ணீர் தேவைப்பட்டது. சிஸ்டர், தேவனுடைய அன்பு ஆச்சரியமானது. தேவனுடைய இரக்கம் ஆச்சரியமானது. நான் தேவனை அதிகமாக நேசிக்கிறேன். அந்த தண்ணீரை பெறுவதற்கு என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. வெள்ளினாலும் பொன்னினாலும் அல்ல. தீர்க்கதரிசியான வித்தியாவில் பணமும் இன்றி விலையும் இன்றி, வித்தவுட் மணி ஆர் பிரைஸ். அது வாங்கத்துக்கு நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது. ஆனா நமக்கு தண்ணீர் தேவை. அது குடிக்க நம்ம அழைத்து போயிடுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் அல்ல தேவன். நான் ஜீவிப்பதற்காக, நான் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கான தண்ணீரை குடிப்பதற்காக பாவம் இல்லாத கண்களை அவர் அடித்தார். அவர் அடிக்கப்பட்டதினாலே நான் அந்த கண்மலையின் தண்ணீரை குடித்தேன். தேவனோடு ஐக்கியம் கொண்டேன், வார்த்தையோடு ஐக்கியம் கொண்டேன், நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டேன். இதுல அந்த தண்ணீரை குடிப்பதற்காக நான் ஒன்றும் செய்யல. என்னுடைய புண்ணிய கிரியைக்காக தேவன் அந்த கண்களை அடிக்கல. The judgment was upon Christ that you might be privileged to come and drink. நாம் அதில் பங்கு கொண்டு அந்த தண்ணீரை, ஜீவ தண்ணீரை குடிப்பதற்கான ஸ்லாக்கியம் பெறுவதற்காக தேவன் நியாயத்தீர்ப்பை கிறிஸ்துவின் மீது வைத்தார். கிறிஸ்துவை அடித்தார், நியாயம் தீர்த்தார். Is that right? See, it's God's goodness to you that you do come drink. தேவனுடைய நன்மையை தேவன் நமக்கு கொடுத்தார். Is that right? Yes. Hallelujah. Amen. நீ ஜீவ தண்ணீரை குடிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் தன்னுடைய சுபாவத்தை நீ காண்பித்தார். அவருடைய நன்மையான சுபாவத்தை நீ ஸ்லாக்கியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை அந்த கண்மலையை அவர் அடித்தார். So that you could go and partake. நீ போய் அதில் பங்கு கொள்ளும்படியாக. It's God goodness to you.
It's God's goodness to you that you do come drink. It's God's goodness to you that you do eat from that word. God's goodness to you that He permitted you to be baptized. God's goodness to you to make you a citizen, to give you help, to set you in the church this morning. It's God's goodness. That's all God's goodness. எல்லாமே தேவனுடைய கிருபை, எல்லாமே தேவனுடைய நன்மை. It's all God's goodness. தேவன் அனுமதித்தார். இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் அனுமதித்தார். இந்த செய்தியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை குறித்த வெளிப்பாட்டை பெறாத அநேக நீதியுள்ள ஜனங்கள் இருக்கையில் நீ வெளிப்பாட்டை பெறும்படிக்கு தேவன் அனுமதித்தார். அவர் அனுமதிக்கவில்லை என்றால் நீ இந்த வெளிப்பாட்டை பெற்றிருக்க முடியாது. அவர் அனுமதிக்காவிட்டால் நீ ஞானஸ்நானம் பெற்றிருக்க முடியாது. ஆனால் உன்மேல் தேவன் தன்னுடைய எல்லா நன்மைகளையும் பொழுதுள்ளார். உன்னை அனுமதித்தார் நீ வந்து இந்த ஞான போஜனத்தை புஸ்திக்கும்படியாக, உன்னை அனுமதித்தார் நீ ஞான கண்மலை தண்ணீர் குடிக்கும்படியாக, உன்னை அனுமதித்தார் இந்த செய்தியை புரிந்து கொண்டு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. இட்ஸ் ஆல் God's goodness. God permitted you. தேவன் உன்னை அனுமதித்தார். It's all God's goodness. But what about your goodness back to God? Are you willing to submit everything, every thought, every action, everything unto Him? தேவனுடைய எல்லா நன்மைகளும் உன் மீது பொழிந்திருக்கும் பொழுது நீ எந்த நன்மையை தேவனுக்கு திருப்பி கொடுத்தாய்? உன்னுடைய எண்ணத்தை கொடுத்தாயா? உன்னுடைய ஜீவியத்தை கொடுத்தாயா? எதை கொடுத்தாய் தேவனுக்கு? உன்னுடைய எண்ணத்தை கொடுத்தாயா? That's what God has done for you. God permitted you. தேவனை அனுமதித்தார் இந்த செய்தி ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக. அவர் அனுமதிக்கிறதுனால ஒன்றுமே கிடையாது. மோசே காலத்துல கோடை குழியிலிருந்து பாதாளத்துக்குள்ள கூட உழுந்து போயிருந்திருக்கலாம். அவர் இந்த கடைசி காலம் மட்டுமாக இந்த கடைசி காலத்திற்கு என்னை முன்குறித்தார். அவர் என்னை அனுமதித்தார். அவர் உன்னை அனுமதித்தார். இந்த காலை வேளை சுகமாய் ஆரோக்கியமாக தேவ சமூகத்தில் நான் இருக்கிறேன் என்றால், என்னுடைய தலையிலே நான் காலூன்றி நிற்கிறேன் என்றால் தேவன் என்னை அனுமதித்திருக்கிறார். His goodness, all His goodness, He showered upon me. எல்லா நன்மையானவர்கள் தேவன் மீது பொழிந்தருளினார். பிரதிபலனாக நீ எந்த நன்மையை அவருக்கு கொடுத்த? நீ என்ன நன்மையை செய்த சிஸ்டர்? All that God did by His grace, but yet God was not pleased with them. Look, கிருபை ஐஸ்வரியமுள்ள தேவன், இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ள தேவன் எல்லாவற்றையும் அவருக்கு கொடுத்தார். ஆனால் அவர்கள் அநேகமானத்தில் தேவன் பிரியமாய் இருக்கவில்லை. அவர்கள் நாமத்தில் எழுந்து போனார்கள். அடுத்து வாசித்து முடிப்போம். எல்லாரும் ஒரே ஞான வளத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவரோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படியிருந்தும் அவர்கள் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. அப்படி அநேகமான இடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். பவுல் கொரிந்தியருக்கு எதை பேசுறாரு பாருங்க. அது அவர்கள் ரோமபுரியில் இருந்தவங்களுக்கு பேசல, எபேசியில் இருந்தவங்களுக்கு பேசல, கொரிந்து பட்டணத்தில் இருந்தவங்களுக்கு பேசுறாரு. தேவையில்லாமல் அவர் பேசல. சபை அந்த நிலைமையில் இருந்தது. அவர் பிரியமா இருக்கவில்லை. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாதவைகளை இச்சையாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்கள் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல எது விக்கிரக ஆராதனை? சிலையை வணங்குவது விக்கிரக ஆராதனை. தேவனுக்கு நீ முன்னுரிமை கொடுக்காம வேற எதுக்கு முன்னுரிமை கொடுத்தாலும் நீ ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனே. நீ தேவனை ஆராதிக்கிற, விக்கிரகத்தை ஆராதிக்கிற, நீயே முடிவு பண்ணிக்கோ. Especially sisters, you better be careful. நீங்கள் மிக ஜாக்கிரதை இருக்க வேண்டும் என்று தேவன் போல நான் உங்களை கெஞ்சி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். Especially sisters, விக்கிரக ஆராதனைக்காரராய் அவர்கள் மாறி போனார்கள். அவர்கள் இச்சைத்தது போல நாமும் இச்சையாதபடிக்கு இவர்கள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது.
ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர், எல்லாரும் கிடையாது, சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். Spiritual fornication. Amen. Fornication. Spiritual ஆவிக்குரிய அறிவறுப்பு, ஆவிக்குரிய வேசித்தனம். Spiritual fornication. அவர்கள் அநேக பேர் வேசித்தனம் பண்ணிட்டாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் நீ ஜீவிக்காவிட்டால், தேவனுடைய வார்த்தைக்கும் உலகத்துக்கும் நீ ஏற்றபடியே ஜீவிப்பாயாக. ஆவிக்குரிய வேசித்தனம் அது. You are not true to your husband. உடைய ஆவிக்குரிய மனவாளாகிய தேவனுடைய வார்த்தைக்கு நீ உண்மையாக இருக்கவில்லை. Murmuring, lusting, mixing the word with your religion, going out. God loves purity, real pure. தேவன் பரிசுத்தத்தை விரும்புகிறார். முறுமுறுக்கிறது, இச்சிக்கிறது, mixing the word with your religion. உடைய ஜீவியத்தோட, உடைய மார்க்கத்தோட உலகத்திற்கு வந்து கலக்கிறது. ரொம்ப லேசா கலக்கிறாங்க. பிரதர் சிஸ்டர், you better be careful. அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. நேரம் இல்லை, 2 பேர் வாஸ்தவம் முடிக்க விரும்புகிறேன். Look friend, God was so careful. நண்பனை நீ கவனி, அருமையான சகோதரர்கள் கவனியுங்கள். God was so careful. தேவன் மிக ஜாக்கிரதையாக இருக்கிறார். Don't let it leave you. God never got a handful of dust and made and Eve. She had been a different creation. தேவன், இதை நீங்கள் கவனிங்கள், தேவன் கை நிறைய பொழுதியை எடுத்து வேறொரு சிருஷ்டிப்பாக ஏவாளை அவர் உண்டாக்கவில்லை. ஆதாமின் விழாவிலிருந்து தேவன் ஏவாளை எடுத்தார். சபையே, நீ யாருக்குள்ளிருந்து எடுக்கப்பட்ட என்பதை நினைவு கூறு. நீ யாருடைய பாகமாக இருக்கிறாய் என்பதை நினைவு கூறு. நீ உண்மையான கிறிஸ்தவனாக இருக்கிறாய் என்பதை நிதானி. நீ யாருக்குள் இருந்தாய் என்பதை நிதானி. நீ யாருக்குள் இப்பொழுது இருக்கிறாய், உடைய கால்கள் எங்கே நிற்கிறது, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை நிதானி. இதை விட்டு விடாதே. இது உண்மையாகவே வருகைக்கு முன்னான ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. இது திருத்தப்படுகிற ஒரு நேரமாக இருக்கிறது. You better be careful. ரொம்ப ஜாக்கிரதை பிரதர் சிஸ்டர். Oh, you might have the wedding ring on, that's right, but you are not a wife still. நான் உடைய பாகமா இருக்கிறேன், நான் உடைய விழாவில் இருக்கிறேன். ஓ, நான் அடையாளத்தை பெற்றிருக்கிறேன், வெட்டிங் ரிங் என்கிட்ட இருக்குது, பட் still you are not a wife. இன்னும் நீ அவருடைய மனைவி ஆகல. ரிங்க போட்ட மட்டும் மனைவி ஆக முடியாது. நல்லா கவனி பிரதர் சிஸ்டர். Oh, you might be a woman, you might be a lady of the house, but you are not a wife if you act like that. நீ ஒரு ஸ்திரியா இருக்கலாம், ஒரு குடும்ப தலைவியா இருக்கலாம், ஆனா ஒரு ஸ்திரியை போலவும், ஒரு குடும்ப தலைவியை போலவும், ஒரு மனைவியை போலவும் நீ நடந்து கொள்ளாத வரைக்கும் நீ இன்னும் மனைவி அல்ல. விவாக மோதிரத்தை நீ பெற்றிருந்தாலும் கூட, நீ ஆவிக்குரிய மனவாட்டி என்று அறிக்கை செய்தாலும், சபைக்கு வந்தாலும், நீ அந்த மனவாட்டியை போல உன்னுடைய ஜீவித்தில் நடந்து கொள்ளாத வரைக்கும் நீ ஆவிக்குரிய மனவாட்டி அல்ல. Until you act like a wife, மனைவியை போல நீ நடந்து கொள்ள வேண்டும். And you are not a real Christian, you are not a real genuine product of Christ if you don't love him in everything that you have got within you. உனக்குள் இருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் சரி, அதில் நீ கிறிஸ்துவை மாத்திரம் நேசிப்பவனா இல்லாத வரைக்கும் நீ உண்மையான கிறிஸ்தவன் அல்லவே. You are not a real genuine Christian until you love Christ alone. கிறிஸ்துவை நேசிப்பவனல்ல, கிறிஸ்துவை மாத்திரம் நேசிக்கிறவர்கள் you are not a real Christian. You are not a real genuine Christian. I don't care whether you look pretty, whether you don't, you love him and you express yourself. That's when you two become one. That's when Christ and his church. நீ அழகா இருக்கிறதுனால அல்ல, நீ அழகா இருப்பதனால அல்ல, நீ அவரை நேசிப்பதனால் மாத்திரம் அல்ல, உன்னை நீ வெளிப்படுத்துவதனால் மாத்திரம் அல்ல, கரங்களை உயர்த்தி நிலையை சொல்லி அது மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல.
அந்த சென்சேஷன்லாம் கிடையாது, சின்ன எக்ஸ்பிரஷன்லாம் கிடையாது. That's when you two become one. That's when Christ and His church. கிறிஸ்துவும் அவருடைய சபையும் ஒன்றாவதே காரியம். அவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். ஒன்றாக இருக்க the oneness. அந்த கண்டிஷனுக்கு வர வரைக்கும் you are not a real wife of Christ. You are not a real bride of Christ and you are not a real genuine Christian. உண்மையான கிறிஸ்தவன் அல்ல, அவருடைய மனவாட்டி அல்ல. அந்த நிலைமைக்கு வரும் வரைக்கும் நல்ல மனிதன். That's when you two become one. That's when Christ and His church, not by denomination, not by sensation, not by nothing, but a real love. You were bought from the bosom of God when He was wounded there and He bought you, and your love and your trueness and your loyalty proves what you are. உடைய உண்மையான அன்பு, உடைய கண்ணியம், the loyalty, உடைய நேர்மை, உடைய உண்மை, உடைய அன்பு, அதுதான் நிரூபிக்கிறது. நீ நேர்மையா இருக்கிறாயா? உடைய அன்பு நேர்மையானதா? கிறிஸ்துவை நேசிக்கிறேன் என்று சொல்கிற நீ நேர்மையானதா இருக்கிறாயா? அவர் மேல் வைத்திருக்கிற அன்பு நேர்மையா இருக்கிறதா? உடைய கண்ணியத்தை, அவர் மேல் வைத்த நம்பிக்கை நீ காத்துக் கொள்கிறாயா? நீயும் அவரும் ஒன்றாக இருக்கிறாயா? ஒன்றாக இருக்கிறீர்களா? கிறிஸ்துவ சபை ஒன்றாக இருக்கிறதா? I don't care if my wife wouldn't never comb her hair, if she didn't wear a pretty dress, there she would be a sweetheart. I admire her because her loyalty, her virtue, what she is, that's what she is. என்னுடைய மனைவி தலைவாரி கொள்ளவில்லை என்றாலும் சரி, என்னுடைய மனைவி அழகாய் உடுத்தவில்லை என்றாலும் சரி, நான் அவளை நேசிப்பேன். எப்பொழுது? when she is being loyal, when she is being true to to her words. அவள் உண்மையாக இருக்கும் பொழுது, தன்னுடைய வாக்குக்கு அவள் உண்மையாக இருக்கும் பொழுது, அவள் உண்மையாக இருக்கும் until she is loyal. when she is loyal, அவள் தலைவரிகள் அழகாக ட்ரெஸ் பண்ண நல்ல காரியம் கிடையாது. நீங்க சபைக்கு எப்படி வர நல்ல காரியம் கிடையாது சிஸ்டர். and by Christian men and women, that's what we are in the sight of God. It's not because that we can go to the best church or we can dress best or we can get in this neighborhood or we can do this. Very much sister, we can try this that. நிறைய காரியம் இதை பண்ணதுனால கிடையாது. அவர் உண்மை வைத்த நம்பிக்கைக்கு நீ பாத்திரனாய் இருக்கிறாயா? அவர் உனக்கு ஒப்புவித்ததை நீ காத்துக் கொள்கிறாயா? ஒரு விதத்தில் தாகமாக இருக்கிறாயா? What kind of life you live, brothers and sisters? தேவன் உன்னை அனுமதித்திருக்கிறார். Really we are a privileged people. நாம் நிச்சயமாகவே சாக்கியம் பெற்றவர்கள். தேவன் இந்த கடைசி காலத்தில் அவருடைய ஊழியத்தை தாங்கும்படியாக, அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக, அவருடைய செய்தியை கேட்கும்படியாக, நாம் நம்முடைய ஸ்தானத்தில் பொருத்தப்பட்டதற்காக நிச்சயம் நாம் சாக்கியம் பெற்ற ஜனங்கள் என்பதை நீங்கள் வளர போக வேண்டாம். தேவனால் கிறிஸ்துவுக்கு அருளப்பட்ட அன்பின் வெகுமதியாய் நான் இருப்பது brother sister, it values much than anything else in this world. இந்த காரியத்தை காட்டிலும் it values much. அது விலை மதிப்புள்ளேறப்பட்ட சிஸ்டர். நான் கிறிஸ்துவுக்கு என்று ஒப்புக் கொடுக்கப்பட்ட அளிக்கப்படுகிற தேவனுடைய மகத்தான வெகுமதி, எல்லாம் gift, அன்பின் வெகுமதி. May God bless your sisters. May God bless your brothers. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்கள். கொரிந்தியர் திருத்தலை கொண்ட புஸ்தகம் ரியலி நம்ம மீது நிச்சயமாகவே தேவன் நம்ம மீது அவர் இறக்கமுள்ளவராக இருக்கிறார். தேவன் நம்மை கண்டிக்கவில்லை என்றால் நம்ம என்ன பண்ணணும் நமக்கு தெரியாம கடைசியில் பள்ளத்தில் விழுந்துடுவோம், பாதகத்தில் விழுந்துடுவோம். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராக இருக்கிறபடியினாலே, அவர் நல்ல தகப்பனாக இருக்கிறபடியினாலே, ஆமென், என் ஜனங்களை அவளை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக தேவனுடைய வார்த்தையே இரக்கமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை விடுதலையாக இருக்கிறது. தேவன் நம்ம இது கிருபை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் தேவனுடைய கிருபைக்கு நீங்கள் நன்றியுள்ளவராக இருக்கிறீர்கள்? கேன் யூ ஸ்டாண்ட் இன் யுவர் ஃபீட்? உடைய கால்களில் நீங்கள் நிற்க முடியுமா? Are you really thankful for the deeds that God has done for you in your life? நிச்சயமாக தேவனுடைய ஜீவிதத்தில் செய்த காரியங்களுக்கு நீங்கள் நன்றியுள்ளவராக இருக்கிறீர்களா? Are you really thankful? நிச்சயமாக நன்றியுள்ளவராக இருக்கிறீர்களா? In case if you are not, அப்படி நீங்கள் இல்லாதிருப்பீர்களா,
Are you ready to be thankful? Are you ready to thank Him? நீங்கள் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்களா? Are you ready to leave all your tough thoughts? உடைய புடைத்த எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வெளியே எடுத்து போட ஆயத்தமாக இருக்கிறீர்களா? I want to stay better under His feet. அவருடைய கால் அடியிலே தங்கியிருப்பதையே நான் விரும்புகிறேன் சிஸ்டர். I love that. தாவீதை போல அவருடைய ஆலயத்தின் வாசல்களில் கால்வதையை நான் இருக்க விரும்புகிறேன். பெருமையோடு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையோடு கிருபை அளிக்கிறார். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கையில் எடுப்பதற்கு நீங்கள் ஆயத்தமா? ஓ பிரதர் சிஸ்டர், அந்த எபேசுவில் இருந்த விசுவாசிகளைப் போல, ரோமபுரியில் இருந்த விசுவாசிகளைப் போல உங்கள் ஸ்தானத்தில் சீக்கிரம் பொருத்தப்படுகிற ஒரு சபையாய் இந்த சபையை நீங்கள் காண விரும்புகிறீர்களா? ஒருவேளை நாம் அப்படி செய்ய ஆயத்தமா இல்லாத பட்சத்தில் தேவனுடைய கல்வியினாலே ஆதரவாக பிள்ளைகளோடு கணவராக இருக்கிறார்கள். இது நிச்சயமாக சபைகள் எச்சரிப்பாக இருக்கிறது. தேவத்திலிருந்து ஒரு எச்சரிப்பின் சத்தமாக இருக்கிறது. தேவன் உங்கள் எல்லாருமே நித்தியம் ஆசீர்வதிப்பார். Dedicate yourselves. என்ன பண்ணணும்? நம்ம அர்த்தமா என்ன பண்றோமா? நம்ம சொல்ற சாட்சியமா நம்ம ஜீவிக்கிற ஜீவித்துக்கு என்ன ஒத்து போதா? எவ்வளவு தருணம் நமக்கு இருக்குது நம்முடைய நாட்களில், நம்முடைய நேரங்களில் தேவனுக்கு திருப்தியாக நம்ம எவ்வளவு காரியங்களை செய்ய முடியும்? The church is in a backslid condition. விழுந்து போன நிலைமையில் இருக்கிறது சபை. விசுவாசிகள் விழுந்து போன நிலைமையில் இருக்கிறார். தேவனுக்கு முன்னுரிமை என்பதே இல்லை சபையில். வார்த்தைக்கு முன்னுரிமை என்பதே இல்லை சபையில். தேவன் இல்லை என்று சொல்லிக் கொள்கிற குழுக்களோடு நம்மை இணைத்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் சொல்கிறார், அவளை விட்டு நீங்கள் வெளியே வாங்க. இறக்கத்திலே சொல்லுங்கள் தேவனை மகா அற்புதமுடைய ஆசீர்வாதப்பட்ட இந்த நேரத்தில் வெளியேறப்பட்ட நேரத்தில் ஒவ்வொரு ஜெபிக்கிறோம். நிச்சயமாக நாம் தகுதியிட்டோம். எங்கள் சிறுமையிலிருந்து நீங்கள் கண்ணோக்கி, எங்கள் சிறுமையை நீங்கள் கண்ணோக்கி பார்க்க கர்த்தாவை நீங்கள் ஏற்கனவே கர்த்தாவை நீங்கள் அனுமதித்து இந்த காலத்தில் நாங்கள் காலடி எடுத்து வைத்ததே உங்களுடைய கிருபை கர்த்தாவே. அதிலும் இந்த செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டதே உங்களுடைய கிருபை கர்த்தாவே. அதிலும் இந்த செய்தியை கேட்டு இதை அந்த கிறிஸ்துவின் செய்தி என்று சொல்லுகிற ஜனங்களுக்கு மத்தியிலே இதற்கு பின்னால் இருக்கிற பரிசுத்த ஆவி நடந்து கொள்ளும்படியான மனப்பக்குவத்தின் பிரகாசமான மனக்கண்ணில் எனக்கு அளித்தது மிகப்பெரிய கிருபை கர்த்தாவே. எவ்வளவு கிருபை, எவ்வளவு கிருபை! ஓ, இந்த செய்தியே என்னுடைய கிருபையா இருக்கிறது. இந்த செய்தியே என்னுடைய விடுதலையா இருக்கிறது. எங்களை விடுதலை பண்ணின செய்தி, தேவனுடைய கிருபை கொண்டு வந்தது செய்தி நான் நேசிக்கிறோம் கர்த்தாவே. நான் அறிக்கையிடுவோம், நாங்கள் உண்மையிலே உமக்கு உண்மை இல்லாதவர்கள் தான் தேவனே. நாங்கள் அதற்காக மனக்கசந்து அழுகிறோம் கர்த்தாவே. தேவனே, நீங்கள் எழுதத்தில் எழுந்திருக்கிறீர். அநேக கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் உண்மையாகவே அதற்காக கரங்கள் உயர்த்தினார்கள் என்று அறிந்திருக்கிறீர். தேவனே கர்த்தாவே, நாங்கள் வேண்டும் என்று துக்கப்படுத்தும்படியாக அநேக காரியங்களை செய்திருக்கிறோம் கர்த்தாவே. தயவாய் எங்களை மன்னியும். மீறுதல் செய்யக்கூடாது என்று தெரிந்து நாங்கள் அதை செய்தோம். எங்களுடைய மீறுதல் ஏராளம் கர்த்தாவே. நிலத்திரமுறை நினைப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரை? ஒரு கூட நிலைநிற்க முடியாது. தேவனே, அந்த ஞான கண்மலையின் தண்ணீரை கொடுத்த பிற்பாடும் மனமாற்றம் எங்களுக்குள் உண்டாகவில்லை என்றால் நாங்கள் எங்கே போவோம் கர்த்தாவே? இதற்கு மேலே பரிசுத்தமாக்கக்கூடிய வல்லமை எங்கு உண்டு? எங்களை சுத்தமாக்கிற ரத்தத்தை அவமானமாய் நாங்கள் எண்ணாமல், ஓ கர்த்தாவே, தேவனுடைய குமாரனுடைய ரத்தம் It's not a cheap thing. விலை மலிவான நல்ல விலையேறப்பட்ட ரத்தம் கர்த்தாவே. விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தியங்களை கிரியத்துக்கு மீட்டீரே. நாங்கள் சத்தத்தை நீதானே கட்டும் ராஜாவே. ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. என்னுடைய குற்றங்களை மன்னியும், என்னுடைய பலவீனங்களை மன்னியும், தயவாய் என்னுடைய மீறுதலை மன்னியும். எங்கள் சிந்தையிலிருந்து நாங்கள் செயல்பட்டு நாங்கள் செய்த காரியங்களை தேவ தயவாய் நீர் மன்னிப்பீராக. தேவனே, நாங்கள் புது பக்கத்தை திறக்க விரும்பவில்லை. புதிதாக எழுத நாங்கள் ஆரம்பிக்க விரும்பவில்லை. புது ஜீவனை நாங்கள் பெற விரும்புகிறோம். சர்வவல்லமை தேவனே, நீங்களுக்குள் வருவீராக. சிந்தையில் ஒரு மாற்றம் அல்ல, உள்ளான மனுஷனுக்குள்ளாக. in our innermost being, Lord, help us to gain the reborn experience, Lord.
உள்ளான மனுஷன் கர்த்தாவை மறுபடியும் பிறக்க எங்களுக்கு உதவி செய்தது. உடைய ஜனங்களை ஊக்குவிப்பீராக. தேவனுடைய சிந்தையை நீர் காத்துக்கொள்ளும், அவருடைய இருதயத்தை நீர் காத்துக்கொள்ளும். பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலுக்காக அவர்கள் காத்திருக்கட்டும் கர்த்தாவே. இந்த ஜனங்களை ஆசீர்வதியும். தேவனே, நீர் இந்த வருகை நாளில் எங்களுக்கு கொடுத்த எச்சரிப்புக்காக நன்றி. எங்கள் வழிகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்களுடைய சொந்த வழிகளை விட்டுவிட்டு, எங்களுடைய கந்தைகளாகிய நீதிகளை விட்டுவிட்டு, வார்த்தை முழுமையை நாங்கள் ஒடுத்திருக்கப்பட உதவி செய்யும். என் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. இதுவரைக்கும் கேட்டு ஆயத்தப்படுத்தும் எடுத்துக்கொள்ளப்படுதல் கேட்க சுவாசத்தில் அவருடைய இதயங்களை நிரப்பும். துதிகர மகிமை எடுத்துக்கொள்ளும் நாங்கள் சிறுகட்டும் எங்களில் நீ பெருகுவீராக. எங்களை அறிந்தபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏறப்பட்ட நாமத்தில் மனத்தாழ்மை வேண்டுகிறோம் ஜீவனுள்ள மகனே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.